ீச்சைலேசதிகாபாத்திரம் ஈபக்தியாதிகுணார்ணவம் ஈதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மகதரமுனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நஹதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिगैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तथङ्ग्रियकुलं प्रणमाहि मूर्धना भूतं सरस्य मखताप्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே எந்த கிரந்தம் ஆரம்பித்தாலும் முதலிலே பொதுத்தனியன் என்று சொல்லக்கூடிய 5 தனியன்கள் அதை அனுபவிப்பது என்பது வழக்கத்தில் உள்ளது. அதை சேவித்துக் கொண்டுதான் மேற்கொண்டு இவர்கள் எந்த கிரந்தத்துக்கு போக வேண்டுமோ அந்த கிரந்தத்தினுடைய தனியனை அனுபவிப்பார்கள். இது செவாக்கால கிரமத்திலே. அதே நேரத்தில் பகவத் விஷய காலக்ஷேபம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழி காலக்ஷேபமானது பொதுத்தனியன், திருப்பல்லாண்டு, கண்ணின் சிறுத்தாண்டு, மேற்கொண்டு திருவாய்மொழி, இப்படிதான் ஒரு வழக்கத்தை வைத்துள்ளார்கள். இதற்கு பகவத் விஷயம் என்று பெயர். கடைசியாக ராமானுஜம் தந்தாய் சொல்லி பூர்த்தி செய்வார்கள். அப்படி இந்த நிலையிலே கடந்த காலக்ஷேபத்திலே நாம் 4 தனியனை அனுபவிக்க பெற்றோம். ஆனால் 4வது தனி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முடிக்கும் தருவாய் உள்ளது. அதுதான் மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேகுலம் பிரணமாகி மூர்த்தனா என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் முடிஞ்சிருத்து. ஆனாலும் அதற்கு மேலே திரிலோகஞ்சிய சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே கூரத்தாளுடைய வைபவத்தை தெரிவிக்கிறன்றதுக்காகவே முதல் 2ஆம் ஸ்லோகம் 3ஆம் ஸ்லோகம் தனியன், 2ஆம் தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பா, 3ஆம் தனியன் ராமானுஜரை பற்றி அந்த துவயமந்திரம் சொல்லக்கூடிய அந்த தனியன் அஸ்மத் குரு பகவதோ தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்த சரணோ சரணம் பிரபத்தி என்று சொல்லக்கூடிய அந்த தனியன். அந்த தனியனிலே குலத்தாரோட வைபவத்தை தெரிவிக்கின்றதுக்காக இந்த மாதா பிதா அந்த பாசுரத்திலேயே அமைத்தார் அந்த வியாக்கியானத்தை. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடைசியாக கூரத்தாழ்வாடிய திருக்குமாரர் பராசர பட்டர். இந்த ரகசிய கிரந்தங்கள்லாம் இவர்கள்லாம் பரம்பரையாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனா அந்தந்த ஆச்சாரியன் தான் அந்தந்த சிஷ்யனுக்கு ரகசிய கிரந்தங்கள் கொடுக்கக்கூடிய வழக்கம் என்றது அந்த காலத்தில் உண்டு. இப்ப அதெல்லாம் எல்லாமே மாறி போயிடுது. முதல்ல ரகசிய கிரந்தம் தெரிஞ்சுக்கிறான்னாலே குறைஞ்சபட்சம் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும், நிஷ்டை இருக்கணும், ஆச்சார அபிமானம் இருக்கணும். இதையெல்லாம் இருந்தாத்தான் அந்த காலத்துல கொடுப்பா. ஆனா இன்னைக்கு முதல்ல சம்பந்தம் இருக்கா கூட தெரியலன்னா அடி யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இதை சொல்லல. எல்லாமே இப்ப நெட்ல காலக்ஷம் ஆயிடுது. கேட்கிறோம் அத்தனை பேரும் சம்பந்தம் பெற்றிருக்கா அப்படின்ற முழு நம்பிக்கையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெறலைன்னா என்ன சுவாமி? அதனால பெரிய குத்தமா பாபம் வந்துட்டு போறதான்னா பாபம் வர்றதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. இதுல நம்பிக்கை அவ்வளவுதானே வராது. அதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கா. ஓ பெத்தா பாபம் கிடையாது, பெறலன்னா பாபம், அது சொல்றதுக்கு இங்க வரவே இல்லை. பகவத் விஷயம் தானே ரகசிய கிரந்தவனும். அதை தெரிஞ்சுட்டான்னா அதுல நம்பிக்கை வராதன்னு பத்தம் இல்லை, விபரீதமான புத்தியை போய்விடும். என்னைக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றாலே அதற்கு யோக்கியத்தை படைத்தவர்கிட்ட சொன்னா அந்த விஷயம் நன்னா வெளிச்சமாக வெளிப்படும். அதற்கு யோக்கியத்தை இல்லாதவர்கிட்ட சொன்னா அந்த விஷயத்துக்கு கூட கௌரவம் போயிடுறது. மேற்கொண்டு அது தப்பாவோ அதுக்கு அர்த்தத்தை புரியத்துக்குண்டான வாய்ப்பும் உண்டு. அதனால்தான் சம்பந்தம் தெரிவிக்கிறார். அதிலே புறத்தாழ்வாருடைய சம்பந்தம், அதாவது சரீர சம்பந்தம் பராசரப்பட்டிருக்கு.
ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம்னா எம்பார் ராமாவுடைய கசிங்கதர் எம்பார் அவர் தான் அவருடைய ஆச்சாரியன். அதனால அவர்கிட்ட போய் நீ இந்த ரகசிய கிரந்தம் கேட்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரே கூப்பிட்டு மேற்கொண்டு தெரிவிக்கிறார். நேற்றைய காலட்சேபத்தை பார்த்தோம். அதன் பிறகு அது அப்படியே வளர 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 மேற்கொண்டு அந்த ரகசிய கிரந்தங்களுக்கு இவர் முதல்ல ஸ்லோகம் பண்ணார். அஷ்டஸ்லோகின்னு அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகத ரக்ஷா பிரளயகது மகாரார்த்தோ ஜீவகா தது உபகரணம் வைஷ்ணவகிதம் உகாரகா அனன்யாக நியமதி சம்பந்தமனயோகோ என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம், ஆரம்ப ஸ்லோகம். அதுல இருந்து 8 ஸ்லோகங்கள். திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இதற்கெல்லாம் அனுகிரகித்தார்னு தெரியாது. நிறைய அர்த்தங்களை சொன்னார். அதற்கு மேல 3 ரகசியங்களோட அர்த்தத்தையும் தெரிவித்தார். இதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, திருவாய்மொழிக்கு நமக்கு வியாக்கியானங்கள் இப்படி கிடைச்சது. 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு. எப்படி கிடைச்சது, அந்த இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு மேல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, பூதம் சகசிய மகதாபிய. அந்த ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவாய்மொழிக்கு அப்படி தனி பக்தாபதம் சதனான மோதனம் சர்வார்த்தகம் ஸ்ரீ சடகோபவாங்க அந்த தனியன் இருக்கு. அந்த தனியனுக்கு முன்னாடியே மற்றும் ஒரு தனியன் உண்டு. தனியன்னா அது ஒரு ஸ்லோகம். சுவாமி மணவாள மாமணிகளும் திருவாய்மொழி பள்ளியும் அனுகிரகித்தது. ஒன்னு சம்ஸ்கிருத ஸ்லோகம், ஒன்னொன்னு திராவிட ஸ்லோகம். அதுல நாதம் பங்கஜ நேத்திரநாம யமுனா வாஸ்தவ்ய மாலாதரான் அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்கணும். அது அங்கிருந்தா அடிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை ஈடு எப்படி கிடைச்சது அப்படின்னு ரொம்ப நாளா தெரிவிக்கிறார். ஒரு கதாபாகம் மாதிரி இருக்கும். அது நிஜமாவே ஒரு கதையை படைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அங்க நம்ம நல்லா பார்க்க போறோம். ஏன்னா ஆனா முதல்ல இந்த வீடு வியாக்கியானம் பண்ணினதே ராமானுஜருடைய காலத்துலதான். ராமானுஜர் வேவுகிறார் பண்ணுன்னு சொல்றார். தன்னுடைய அபிமான புத்தராக இருக்கக்கூடிய திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த மணவாள மாமணிகளே தன்னுடைய உபதேசித்த வாழிகளை தெரிவிக்கிறார். தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எத்திராஜர் பேரருளார் உள்ளாரம் அன்புடனே மாறன் மறைப்புள்ள அன்னுரைத்தது இன்பமிகு 6000. 6000 படி வியாக்கியானத்தை வித முதல்ல ஆரம்பம். அந்த 6000 படி என்ன, அந்த வியாக்கியானம் மட்டும்தான் முதல் இருந்து. அதற்கு மேல என்னதாயிட்டது, தீபாத் உற்பன்ன பிரதீபம் போலே, ஒரு சிறு விளக்கிலேயே குறித்திலேயே தீவட்டி போல அது என்ன ஆயிடுது. முதல்ல 6000 படி, அதற்கு மேல 9000 படி, அதற்கு மேல 12000 படி, அதற்கு மேல 24000 படி, அதற்கு மேல 36000 படி. ஆனா இந்த இப்ப கிரமம் சொல்லணும். இந்த கிரமத்துல வியாக்கியானம் பிறக்கல. உங்களுக்கு அடுத்தது தெரியன்றதுக்காக அந்த கிரமத்தை கொண்டு வந்தேன். முதல்ல 6000 படி. 6000 படி வியாக்கியானம் திருக்குறுகை பிரானுடைய அனுகிரகத்தால கிடைச்சது. அது ராமானுஜர் ஏவ அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் 9000 படி தஞ்சீரை ஞானியர்கள் இதெல்லாம் பூர்த்தியா நம்ம மேல பார்க்க போறோம். அண்ணா விவரமா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஈடு காலட்சேபம் சொல்லிட்டு இருக்கோமோ பகவதேஷம்னு, அது என்னமா நமக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் அந்த ஈடு அந்த கிரந்தமே இல்லை. சுவாமி இல்லவே இல்லை, எப்படியோ போயிடுச்சு. அதான் என்னவோ போயிடுச்சு, எப்படி பெரிய கதை அது. அதை பின்னாடி பார்க்க போறோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக 9000 படி வியாக்கியானம் நஞ்சீர் அனுகிரகித்தது. அதற்கு மேற்கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழும் வேதாந்தி நஞ்சீயர் தாம் பட்டர் நல்லருளால் எஞ்சாத ஆர்வமுடன் ஆரன் மறைப்புல அன்முரைத்தது 19,000. அதுக்கப்புறம் 24,000 படி நம்பில்லை தம்முடைய நல்லருளால் ஜெய்விட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்ப 60 மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி வேறு 4,000க்கும் பூர்த்தியா வியாக்கியான அனுகிரகித்தவர். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுனசோனவே கடாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதர சதானுடைய தனியனது. அதுல 24,000 படி வியாக்கியானத்தை பெரியவாச்சான் அனுகரிக்கிறார். அதற்கு மேற்கொண்டு 12,000 படி வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர், வாதிகேசரி அடைய பெரியவாச்சானுடைய சசிஷர், அந்த வாதிகேசரி அழகிய மணவாள ஜீவர் அவர் 12,000 படி பதபதார்த்தமே 12,000 படி தான். ஆச்சரியமான அர்த்தங்கள். இன்னைக்குமே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்
5 வியாக்கியானத்தை அடிபோச்சு தான் பிரதானமா சொல்லுவா. இருப்பினும் முக்கியமானது என்ன, நம்பியலுடைய ஈடு வியாக்கியானம். அந்த நம்பியலுடைய ஈடு வியாக்கியம் நேர வரைக்கும் திரும்பி சொல்றேன். நம்பியலுடைய ஈடு வியாக்கியானம் மட்டுமில்ல, அதுக்கு முதல்ல பதபதார்த்தம் சொன்னோம். அது அருஞ்சொற்பொருள் அப்படின்னு சொல்றா பாருங்க, பதவுரை அப்படின்னு சொல்றோமோ. இன்னைக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. தமிழ்ல எல்லாம் எனக்கு நிறைய எடுத்துட்டா. அந்த பதவுரை இருக்கணும். அந்த பதவுரையை முதல்ல உயர் வர இஷி கொல்ட்டு என்ன அப்படின்னு அது 12,000 வியாக்கியான கர்த்தா வாதிகேசரி அழகவனவால ஜீயர் அவர் தான் அனுகிரகித்தார். அதுக்கு மேல இது 5 வியாக்கியானம் ஆயிடுச்சு. ஆக 6,000 படி, 9,000 படி, 24,000 படி, 12,000 படி, 36,000 படி. இது வடக்கு திருவீதிகளுடைய கைங்கரியம். 36,000 படி. நம்பில்லை தெல்லியதா நம்பில்லை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறியமாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000. 36,000 படி. படின்னா என்ன, ஈடுன்னா என்ன, பின்னாடி வரைச்சு எல்லாத்தையும் தெரிவிக்கிறேன். இப்ப வெறும் சுருக்கமா பார்க்கலாம். அங்க அப்படிதான் காட்டி கொடுத்துக்காரு யார், திரிலோகந்திய சுவாமி. அதனால இது எத்தனையும் பண்ணினார். அதற்கு மேல இது பட்டோலை பண்ணது யாருன்னா வடக்கு திருவிதிகளை தான் நம்பில்ல சொல்ல பட்டோலை பண்ணார். வியாக்கியானத்தை தான் எழுதின்றார். இது 2 வாரம் வந்துருது. அதுக்கப்புறம் நம்பில்லையுடைய சத்சிஷ்யர் தான் இந்த நஞ்சியுடைய சத்சிஷ்யர் தான் நம்பில்லை. அதாவது பராசர பட்டர், பராசர பட்டருடைய சிஷ்யருக்கு சிஷ்யர் நம்பில்லை. அப்ப பிரசிஷ்யர்னு திருவாங்க. சிஷ்யருக்கு சிஷ்யர்னா என்ன, பராசர பட்டருடைய சிஷ்யர் யாரு, நஞ்சியர். நஞ்சியுடைய சிஷ்யர் நம்பில்லை. இந்த நம்பில்லுடைய சிஷ்யர் தான் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு பேர். அவர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் பராசர பட்டருடைய வம்சத்தவர். அவர் யார்கிட்ட ஆசிரியித்தார்னா நம்பிலிட்ட ஆசிரியிச்சிருக்கார். அது என்னமா சுவாமின்னா நிறைய கதைகள், 1, 2 இல்ல, மகாபாரத மாதிரி இது நிறைய கதை. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு முதல்ல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கும் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பின்னாடி சொல்றேன். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கும் மேற்கொண்டு நம்பில்லைக்கும் அவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் கிடையாது. நெருக்கமா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அநேகமா பிணக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. முகத்தை பார்த்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. பின்னாடி இதே போலதான் இன்னொன்னு இருக்கு. துண்ணுபுகள் கந்தாடை தோழப்பர் தன்முகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க பின்னை உலகாரு கந்தாடை தோழப்பருக்கும் நம்பிலைக்கும் சிறிய பிணக்கு ஏற்பட்டது. எனக்கென்ன பெருமாள் சேவிச்சுருக்கா கொஞ்சம் நாழியா எடுத்து ஆட்டம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி அபகாரப்பட்ட மாதிரி சில வார்த்தைகள் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டார். நம்ம அந்த பாசனத்திலே பார்க்கிறோம். மனபாலமாமி தன்னுடைய உபதேசமாக எடுத்திருக்காரு. அதே போல இங்கே நடந்திருக்கு. நடுவில் திருவீதி பள்ளிப்பட்டிருக்கும் நம்பிலைக்கு நடந்திருக்கு. ஆனா பிற்பாடுதான் நம்பிலுடைய வைபவத்தை தெரிஞ்சது. நம்பில்லையே ஆசிரியித்தார். அது எப்படி நடந்ததுன்னா, சத்தியேன லோகாஞ்சயதி தீனேனானேன ராகவகாம் தீனாந்தானேன ராகவகான்னு ஒரு ஐத்திகம். ஒரு ராஜா அடுத்த அந்த இடத்துல ஒரு அந்த ஐத்திகம் வந்தது. மேல வரப்படுது, எல்லாமே மேல வரப்படுது. மேல கொண்டு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கோடிட்டு காட்டிட்டு இருக்க. அந்த சத்தியேன லோகாஞ்சயதி அந்த ராமாயண ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு 2 பேருக்கு நடந்த ஐத்திகத்தை வைத்துக் கொண்டு நண்பில் எடுத்து அபாரமான காதல் ஏற்பட்டு நடுவில் திருவிழி பெற்ற அவர்கிட்ட நஞ்சி இருக்கு சசிஷர் ஆயிட்டார். நம்பில்லைக்கு இந்த இடத்துல நடுவில் திருவீதி பிள்ளை பெற்றார் அப்படின்னு சொல்ற. வடக்கு திருவீதி பிள்ளை இதெல்லாம் எங்க இருக்கு சுவாமி? 7 பிராகாரத்தோடு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல பராசர பட்டருடைய காலத்துல இன்னைக்கு 7 பிராகாரங்கள் இருக்கு இல்லையா? சப்த பிராகார மத்திய ஸ்ரீரங்கம், சப்த பிராகார மத்தியே சரசித பகுல உத்வாசமானே விமானி காவேரி மத்திய தேசே மிருதுதர பரிடாட் போக பரியங்கபாகேன்னு சிவ திருவிக்கிறான் ஸ்தோத்திரத்துல அந்த சப்த பிராகாரண ஒருத்தரம் கிடையாது, ஒரு வீடும் கிடையாது. பெருமாள் புறப்பாடாம அப்படி ஒவ்வொன்னு ஆகுமே தவிர எல்லாமே அதை தாண்டிதான் இருக்கான். அந்த தாண்டின்னா எங்கன்னா வடக்கு திருவீதி பிள்ளை, நடுவில் திருவீதி பிள்ளை, இந்த மாதிரி எல்லாம் எங்க இருக்குன்னா, அதாவது நமக்கு இந்த காவேரி கொள்ளடக்கரை இருக்கு இல்லையா, அந்த காவேரி நீங்க போனா செவிக்கலாம். காவேரி கொள்ளடக்கரை தாண்டி ஆதிகேசுவ பெருமாள் சன்னதி இருக்கு. தாண்டினா தாண்டில கொள்ளடக்கரை ஓரமா ஆதிகனும் ஒரு பக்கம் வராத பெருமாளுடைய சன்னதி, மற்றொரு பக்கம் ஆதிவேச பெருமாளுடைய சன்னதி. அந்த ஆதிசேசவ பெருமாள் சன்னதி பக்கத்துலதான் மணவாளனுடைய திருவரசம் இருக்கு. இப்போ கூட போய் சேவிக்கலாம். இப்ப நல்லா புதுப்பிச்சு நிறைய நல்ல வைபவம் பண்ணியிருக்கலாம். மணவாளனுடைய திருவரசம் இருக்கு அந்த ஆதிகேசவ தான். அப்ப வடக்கு திருவீதி, தெற்கு திருவீதி, கிழக்கு திருவீதி இதெல்லாம் அங்கதான் இருக்கு. அதுலதான் நடுவில் திருவீதின்னு ஒரு வீதி. அந்த நடுவில் திருவீதியில இருந்தபடியால ஒரு நடுவில் திருவீதி பெற்றார்னு பேரு.
இவர் பராசர பட்டருடைய வம்சத்தான். இவருக்கு ராமானுஜன் பேரு. இவருக்கு ராமானுஜன் பேரு. இந்த சுவாமி தான் அஷ்டாட்சர தீபிகான்னு ஒரு கிரந்தம் வேற பண்ணியிருக்கார். ஏற்கனவே அஷ்டஸ்லோகின்னு பராசர பட்டர் பண்ணியிருக்காரு. எதுக்கு? ரகசிய திரயத்துக்கு. திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்ம ஸ்லோகம்னு அது பண்ணியிருக்காரு. அதற்கு மேற்கொண்டு இவரே அஷ்டாட்சர தீபிகைன்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். ரகசியத்திற்கு பிரபலமா பண்ணியிருக்கார். அப்ப நம்பிளுடைய திருக்குமாரர் கூட ராமானுஜன் பேர். நம்பிளுடைய திருக்குமாரர் கூட அதன் நடுவில் திருவீதி பட்டருக்கு ராமானுஜன் பேரு, நம்பிளுடைய திருக்குமாரர் ராமானுஜன் பேரு. நம்பில்ல வம்சத்துல வந்தாருன்னா கோயில்ல நிறைய கைங்கறி எல்லாம் பண்ணியிருக்கா. ராமானுஜருக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரா, நிறைய இதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்பில்லுடைய சிஷ்யர் தான் வடக்கு திருவீதி பிள்ளை. அவருக்கு 2 திருக்குமாரர்கள். ஒண்ணு திரிலோகாச்சாரியன் மூத்தவர், அடுத்தவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு பேர். 2 பேரும் நைட்டிக பிரம்மச்சாரி. அவ 2 பேரும். அந்த 2 பேரும் இல்ல அதுல திரிலோகாச்சாரியர் 18 ரகசிய கிரந்தங்கள் பண்ணார். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ட சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமகான்னு அவர் தான் அந்த கிட்டத்தட்ட 18 ரகசிய கிரந்தன் அஷ்டாதச ரகசியங்கள் சொல்லப்பட்டுதான் பண்ணார். சம்சாரம் என்னும் பாம்பாலே கடியுன்ற நமக்கு ஜீவ ஜீவாது அருமருந்தாக அமிர்தம் போன்ற 18 ரகசியங்களை பண்ணார். அதுல தலையானது சீரும் சிறப்பும் பெற்றது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் வேற இல்ல, திருவாய்மொழி வேற இல்ல, திருவாய்மொழியின் சாராம்சம் தான் ஸ்ரீவச்சன பூஷணமே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைலோகாச்சாரிய சிஷ்யருக்கு குருகுலோத்தமதாசன் பேர். அப்படி பரம்பரையா அப்படி வந்து பெழுத்துன்னு இப்ப இந்த ஸ்லோகம் முடிஞ்சுட்டு எது மாதா பிதா ஏற்கனவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வியாக்கியாந்த அடிவத்திட்டு இதெல்லாம் பாத்துருங்க. மாதா பிதா யுவதயகா தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலவதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்கதன்யுவனம் பிரணமாகி மூர்தனா என்று சொல்லக்கூடிய முடித்து. இப்ப அடுத்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் பொதுத்தனிய கடைசி தனியன் பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாதான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரவிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. பராசர பட்டர் அனுகிரகித்த ஸ்லோகம். இப்ப முதலிருந்து பாத்துக்கோமா 5 தனியன்கள் பார்த்திருக்கோம். முதல் தனியன் யார் பண்ணது? நம்பெருமாள் அருளி செய்தது ஸ்ரீசைலேச தயாபாகன். 2வது தனியன் என்ன சுவாமி? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் யோனித்தி அச்சுத கதாம்புத யுக்பருங்க. இந்த 2 தனியனுமே கூரத்தாழ்வார் அனுகிரகித்தது. 3 ஆயிடுது. இப்ப 4வது தனியன் மாதா பிதா. இது ஆளவந்தார் அருளி செய்து, பரமாச்சாரன் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல அருளி செய்து இங்க எடுத்து இங்க போட்டிருக்கா. அப்ப ஸ்தோத்திரம் அருளி செய்த மாதா பிதா, அது 4வது தனியன். 5வது தனியன் பராசர பட்ட அருளி அனுகிரகிச்சது பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரவிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பராங்குஷ முனிவரை வணங்குகிறேன். ஸ்ரீமத் பராங்குஷ முனிம். ஸ்ரீமத் இந்த குரு பரம்பரை பூர்த்தி அதுல இருந்து பாருங்க. அது ஆழ்வாருடைய ஸ்தானங்கள். குருபரங்களுடையது ஆழ்வார் ஸ்தானம் பூர்த்தியா இருக்கு. ஸ்ரீமத் பராங்குஷ முனிம், அந்த பராங்குஷ முனிவரை வணங்குகிறேன். பிரணதோஸ்மி நித்தியம், நித்தியம் வணங்குகிறேன். அந்த நம்மாழ்வாரை நித்தியம் வணங்குகிறேன். அந்த ஆழ்வார் எப்படி இருக்கிறார்னா மற்ற ஆழ்வார்களோடும் ராமானுஜரோடும் கூடியிருக்கக்கூடிய பராங்குஷ முனிவரை வணங்குகிறேன். ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாயும் அதுல வந்தது. இதுல என்ன இருக்கு? பூதம் சரஸ்ய மகதாப்தய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேன் பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம். யதீந்திரமிஷ்டன், யதீந்திரன் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர், அந்த ராமானுஜரோடு கூடியிருக்கக்கூடிய ஏனைய ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள் என்ன, ராமானுஜர் என்ன, இவர்களோடு கூடியிருக்கக்கூடிய பராங்குஷமுனியை வணங்குகிறேன். அப்படின்னா இந்த அங்கி நம்மாழ்வார், ஏனைய ஆழ்வார்கள்னா அங்கங்கள். அங்கி நம்மாழ்வார், ஏனைய ஆழ்வார்கள்னா அங்கங்கள். அப்ப யார் சுவாமி? ராமானுஜன் அங்கம் தான். அப்படின்னு அர்த்தம்னா ராமானுஜர் தான் நம்மாழ்வாருக்கு திருவடி. நம்மாழ்வாழ் திருவடி ஸ்தானம் என்ன? மாறன் அடிபணிந்து பாக்குறமனும் அதான் நம்ம திருவடிய. அப்ப மற்ற அத்தனை பேரும் அங்கங்களால இருக்கா. மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே சுவாமி நம்மாழ்வாருக்கு. அப்ப அப்படி இருக்க செய்து அனைவரும் சேர்த்து வணங்கக்கூடிய ஆச்சரியமான சூலம். நம்மாழ்வார் என்ன, ராமானுஜர் என்ன,
ஏனைய ஆழ்வார்கள் அனைவரும் சேர்த்து வணங்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். பூதம் சரஸ்ய மகதா என்னன்னு ஒவ்வொன்றா பிரிக்கிறேன். பூதம், பூதம்னா பூதத்தாழ்வார். சரஸ்ய, சரஸ்யன்னா பொய்கை ஆழ்வார். முதல்ல பொய்கை வரணும்னு சொல்லல, பூதம்னு பூதத்தாழ்வார் சொன்னார். இரண்டாவது சரஸ்ய பொய்கை ஆழ்வார். மூன்றாவது மகதாத்வய, பூதம் சரஸ்ய மகதாத்வய. அந்த மகதாத்வயன்னு யாரு? பேயாழ்வார். பூதம் சரஸ்ய மகதாத்வய பட்டநாத. பட்டநாத சப்தம் பெரியாழ்வாரை குறிக்கிறது. நான்காவது பெரியாழ்வார். ஸ்ரீபக்திசார, ஸ்ரீபக்திசார அதுல ஸ்ரீய தனியா பிரிக்கணும். ஸ்ரீ கொண்டு ஆண்டாள், ஸ்ரீ கொண்டு ஆண்டாள். பக்திசார, பக்திசார யாரு? திருவைசி ஆழ்வார். ஸ்ரீ பக்திசார குலசேகர, குலசேகரனா குலசேகர ஆழ்வார். யோகிவாகான், யோகிவாகான் முனிவாகனர், யோகிவாகான் அப்படின்னா திருப்பான் ஆழ்வார். அது யோகிவாகான். அதுக்கப்புறம் பக்தாங்கிரேணு, பூதம் சரஸ்ய மகதாபய. நம்ம நிச்சயமே சேவிக்கிறோம், ஆனா இந்த மாதிரி பிரிச்சு சேவிக்கிறது நமக்கு வரமாட்டேன். வரணும். பூதம் சரஸ்ய மகதாபய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு தொண்டர் அடிப்பொடி. பக்தருடைய திருவடி துகள், அதுதான் பக்தாங்கிரேனு. தொண்டர் அடிப்பொடி பக்தாங்கிரேனு. பரகால, பரகாலன சுவாமி கலியன் திருமங்கையாளர். பரகால யதீந்திரர், யதீந்திர யாரு? சுவாமி ராமானுஜர். யதீந்திரர் மிஸ்ரான், யதீந்திர மிஸ்ரர். மிஸ்ர யாரு? மதுரகவி ஆழ்வார். யதீந்திர மிஸ்ரான். அதுக்கப்புறம் இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து இருக்கக்கூடியவராய் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம், ஸ்ரீமத் பராங்குஷமுனிம். அந்த பராங்குஷமுனி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய நம்மாழ்வாரை எப்போதும் வணங்குகிறேன். ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்தியம், நித்தியம் எப்போதும் வணங்குகிறேன். இப்ப ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்தியம். ஆக பூதம் சரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்தியம். வியாக்கியானம் பார்ப்போம். மேலிடந்தவாறு என்ன அர்த்தம் பார்த்தோம். வியாக்கியானம் அது இந்த ஸ்லோகமே பராசர பட்ட அனுகிரகிச்சுன்னு பார்த்தோம். எப்ப பண்ணார் சுவாமி, என்னமா பண்ணார் அப்படின்னா, திருக்கோளூர்ல இருக்க திருக்கோஷ்டியூர் சுவாமி பராசர பட்டை திருக்கோட்டியூர் இருந்திருந்தார். அந்த திருக்கோட்டியூர் எழுந்து இருக்கும் போது அங்க அனுகிரகிச்சதுதான் இங்க இந்த ஸ்லோகங்கள். ரெண்டு ஸ்லோகம். ஒன்று பூதம் தரஸ்ய, மற்றொன்னு நீலாதுங்க ஸ்தனகிரி தடே சுத்தமத்யோக்ய திருஷ்டம். அதுவும் பராசர பட்ட அனுகிரகிச்சது. அதுவும் திருக்கோஷ்டியூர்ல இருக்கும்போது அனுகிரகிச்சது. ஏன் சுவாமி இங்க ஸ்ரீரங்கத்துக்கு பண்ண மாட்டாரான்னா, இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய நிர்பந்தம் இல்லை. சில காலத்துல ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாத நிர்பந்தம். சுவாமி நமக்கு தான், அவளுக்கு உண்டு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு தான் எத்தனை நிர்பந்தங்கள் தெரியுமா. ஆனா எத்தையுமே காட்டிக்க மாட்டான். நமக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லை, நம்ம காலட்சம் வர முடியல வச்சுங்க, வர முடியலன்னா ஒண்ணும் பெரிய வேலை ஒண்ணு இருக்காது. என்னவோ யாரோ வந்திருப்பா, சம்பந்தி வந்திருப்பா, இல்ல பந்துக்கள் வந்திருக்கா, யாரோ வந்துருப்பாங்க, உடனே இதை கட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். என்ன சுவாமி என்ன பண்ற சுவாமி, நம்ம வர வந்துட்டாருங்க, அதெல்லாம் அவெல்லாம் கணிசிக்கிறதே இல்லை. ஆனா ரொம்ப மோசமான இதெல்லாம் அவள் இருக்கு. அதெல்லாம் அப்படி இருக்க செய்தியும் அவ இவ்வளவு சம்பிரதாயத்தை காப்பாத்தின்றது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த பராசர பட்ட நிர்பந்தம் என்ன நிர்பந்தம்னா, ஸ்ரீரங்கத்துல வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு தனிகன் நன்னாதான் இருந்தான். நன்னா இருந்தா இவருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருந்தது. என்னவோ பிணக்கு ஏற்பட்டது, ரெண்டு பேருக்கு பிணக்கு ஏற்பட்டது. அந்த வேண்டியவரா இருந்தாலும் கொஞ்சம் பிணக்கு வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். பிணக்கு ஏற்பட்டது. என்ன பிணக்குன்னு அதையும் இதுவா சொல்லி சுருக்கமா சொன்னேன். மதில் கட்ட ஆரம்பிச்சார். ஸ்ரீரங்கத்துல மதில் கட்டணும். அந்த மதில் கட்ட ஆரம்பிச்சார். மதில் கட்ட ஆரம்பிக்கச்சு அப்பதான் வம்பே வெடிச்சது. இப்படி கட்டாத, அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்த அழிக்காம அந்த இடத்த விட்டுட்டு ஒண்ணும் இல்லை. தொண்டரடிப்பொடி ஆழ்வாடு நந்தவனம் இருக்கு, பூந்தோட்டம் குறுக்க வருது. அந்த குறுக்க வரபடியால அந்த இடத்த விட்டுட்டு நீங்க கட்டுன்னு சொன்னார். இவன் ஒரு தனிகன் ஆயிட்டனும். தனிக்கன்னால தனகர்வம் இருந்துட்டு இருக்கும். தனகர்வம், வித்யா கர்வம், தனகர்வம், குலகர்வம் இருக்கு இல்லையா, முக்குறும்பு.
அந்த குறும்பு இருந்தாலும் மனுஷனை படாத பாடுபடுத்தும். அந்த குறும்பு இருக்கிறது, அந்த தனகர்வம் இருக்கிறபடியாலே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு வந்துட்டு அது எத்தனையோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஏன்னா அது மட்டும் இல்ல, திருவங்கையாழ்வார மதில் கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அந்த மதில் கைங்கரியம் பண்ணும்போது குறுக்க தொண்டடிப்படியாழ்வாருடைய பூந்தோட்டம் குறுக்க வந்திருக்கு, பூந்தோட்டம் குறுக்க வந்திருக்கு. குறுக்க வந்துருக்காச்சு. அப்ப திருவங்கையாழ்வார் பாக்குறாரு, இந்த தோட்டத்தை அடித்து மதில் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கட்டுற மதிலா இருக்குது பாதுகாப்பா இருக்க வருது. தொன்றபடியாக பாதுகாப்பு, பல்லாண்டு தானே இவருக்கு பாதுகாப்பு, அதுதானே ரட்சகம். அதனால அதை அப்படியே விட்டுட்டு சுத்தி மதில் கட்டி இருக்காரு. இந்த விஷயத்தை, இந்த சரித்திரத்தை எல்லாம் வீரசுந்தர பிரம்மராயன்ட்டு சுவாமி பராசர பற்றி எடுத்து உரைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால நீ அந்த மாதிரி பண்ணாதுன்னா அவன் தனிக்கன், செருக்கு இருக்கு, பணச்செருக்கு. அந்த பணச்செருக்கு இருக்கிறபடியால எத்திய பண்ணிட்டு இருந்தான். அது என்னாச்சு, நாளடைவே கொஞ்சம் பெருசாயிருக்கு. என்னைக்குமே ஒரு பிணக்கு ஏற்பட்டாலே அதுக்கப்புறம் ஒரு நல்லது பண்றேன்னு சொன்னா கூட அது தீயதா இருக்கும். அதுக்குன்னு மூற்றவாலாம் இருப்பான், நிறைய பேர் இருப்பான். இன்னைக்கு அன்னைக்கே உண்டு. சகுனியை போல இருக்கிறவா என்றைக்கும் உண்டு. அன்னைக்கு பேரு சகுனின்னு கொடுத்துருக்கா, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு உண்டு, என்னைக்கு உண்டு. அதுதான் இருக்கிறத விட அது அப்படியே வளர்ந்து ஆயிடுச்சுன்னா பராசர பட்டதால ஸ்ரீரங்கத்துல இருக்க மாட்ட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அந்த நிலைக்கு வந்துடுத்து. சரி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டார். அங்கிருந்து கிளம்பி நேர திருக்கோஷ்டியூர், வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர், கண்ணன் கேசவன் நந்தி பிறந்தனே அந்த திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துக்கு போய் அங்க எழுந்தல். அங்கிருந்தார் சில காலம், அங்க இருந்தார்னா என்னைக்குமே திருவரங்கநாதனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டவா அடியே திருவள்ளிகளில் தான் இருக்கேன். ஆனா திருவரங்கநாதன் கைங்கரியம் ஈடுபட்ட அந்த ருச்சி கண்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு மனசு வருமானம் வரவே வராது. எத்தனை பண்ணாலும் இவர் என்ன பண்ணாரு, இதே பராசரப்பட்டு இந்த திருவரங்கநாதர் என்ன திருக்கோணத்தில் இருக்கானோ அந்த திருக்கோணத்துல அங்க இருந்த ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீ வைகுண்டநாதன் இருந்தா சரி, இல்லைன்னா மூளையில கொச்சுட்டு மறுபடியும் இங்க வந்து அத்தனை தூரம் ஆதரவு ஸ்ரீரங்கத்தின் மேல, அத்தனை ஆதரவு இருக்க செய்து பிரிஞ்சு இருக்க முடியுமானா பிரியா முடியாது. ஆனா பிரிஞ்சுதான் ஆனா வேற வழி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சன்னிவேஷம் ஏற்பட்டு பிரிஞ்சபடியாலே அதையே விஷனம், அதே ஒரு தாக்கம், அந்த தாக்கத்தில் இருக்க செய்து அப்ப அவருக்கு சிஷ்யர் நஞ்சியர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு தூரம் விரகதாபத்தால துடிச்சுட்டு இருக்காரு, நம்பெருமாளை பிரிஞ்சு இருக்க முடியுமா? நம்பெருமாளை என்னவா பிரிஞ்சு இருக்க முடியும்? இது அந்த அனுபவம் வந்தவாளுக்கு தான், அவளுக்கு தான் தெரியும். அடியனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அந்த நம்பெருமாளை விட்டு பிரிய முடியும்னா அந்த காலத்துல புறப்பாடு 6:30 மணிக்குள்ள போகலைன்னா புறப்பாடு ஆயிடும். மற்ற திவ்ய தேசத்துக்கும் திருவரங்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மற்ற திவ்ய தேசம்னா அவ வரணும் சுவாமி, யாரு உபயக்காரன் வரணும், இல்ல இந்த அதிகாரம் வரணும். அங்கெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே பூலோக வைகுண்டம். அதனால அவர் யாரும் காத்துட்டு இருக்க மாட்டார். அவர் பாட்ட அவர் காரியம் நேரம்னா அந்த நேரம் தான். அதுக்கு மேல அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் விட்டாச்சுன்னா இன்னொரு ஹழி ஆயிட்டே புறப்பாடு சேவிக்கலன்னா தூக்கிலிட்டு கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு உருவாச்சலாம். அந்த அளவுக்கு அந்த நம்பெருமாள் மேல அபிமானம் வச்சுருக்குவா. இப்ப பிரியக்கூடிய ஒரு சன்னிவேஷம் ஏற்பட்டவனே பிரிய முடியல. அப்ப ஒரே ஆதங்கம். அப்ப நந்திய பிரார்த்திக்கிறார், நம்பெருமாளை விட்டு பிரிந்த யாரால இருக்க முடியும்? அவரால் ஒன்று போயிட்டார். அதனால அந்த பிரிந்து உங்களுடைய ஆதங்கத்தை, உமக்கு இருக்கும் வருத்தத்தை, அந்த வருத்தத்தை போக்குவதற்காக ஏதாவது அருளி செய்யக்கூடாதா? நாமெல்லாம் நம்ம வருத்தத்தை போக்குறதுக்கு நம்ம இதை பண்றீரா, அது பண்றீரா, இந்த ஊருக்கு போறீங்களா, அந்த ஊருக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல இவாளுக்கு பூர்வாச்சாரனா வருத்தத்தை போகணும், ஏதோ 2 ஸ்தோத்திரங்கள் பண்ணணும், பகவான் மேல 4 ஸ்தோத்திரங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணப்படாதான். அப்படி பண்ணதான் இது வேதார் சங்கிரகமே. சுவாமி எம்பெருமானார் உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தம் வேதார் சங்கிரகம் கிடையாது. நவவித கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு எம்பெருமானார். அதுல ஒண்ணு வேதாத் உபனிஷத்துடைய பூர்ணமான அர்த்தங்கள் வேதாத் சங்கரத்துல இருக்கு. அது யார் முன்னாடி? திருவேங்கடமுடியார் முன்னாடியே போய் நின்னுண்டு கிடுன்னு அவர் சொல்லிட்டே இருக்க, பட்டோல பண்ணிட்டே இருக்கார். புதுசுல அதே போல இங்க நஞ்சிய பிரார்த்திக்க, அப்ப உங்களுடைய ஆதங்கத்துக்கு தகுந்தா போல எத்தியா பண்ணப்படாதா, ஏதாவது சொல்லப்படாதா, அருள் செய்யக்கூடாதா? ஏன்னா நமக்கு ரொம்ப சோகமா இருந்தாலும் அழுதுருத்துவணும், சோகம் அதிகமா இருக்குன்னா அழுதுறோம் சுவாமி அப்படின்னு அழுது தீர்க்கிறாளுன்னா
அது கதர்வா. அப்ப நந்தி சுவாமி பேரு கதரும் கதரும் கதர் 2 ஸ்லோகத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அப்ப நஞ்சிய பிரார்த்திக்க அப்ப ஏற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். எந்த ஸ்லோகம்? எந்த ஸ்லோகம்? இந்த ஸ்லோகமானது பூதம் சரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரவைஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமனிம் பிரணதோஸ்மி நித்யம். அப்ப ஏற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். ஆச்சரியமான ஸ்லோகம். ஆழ்வார்களை அனுசந்தித்ததற்காக வந்த ஸ்லோகம். அனைத்து ஆழ்வாரும் இதற்குள்ள அடக்கம். அந்த மாதிரி அனுசந்தித்தார். ஆனா இதை அனுசந்தித்த உடனே அவருக்கு தோணித்து, பிராட்டி பூமி பிராட்டி ஆண்டாள் சுடி கொடுத்த நாச்சார் அதுல இருக்கா. இங்க சுவாமி இருக்கா ஸ்ரீ பக்திசார அப்படின்னு ஸ்ரீ தனியா பிரிக்கணும். அதாவது பூதம் சரஸ்ய மகதாபய பட்டநாத ஸ்ரீ அப்படின்னு போடலாம். பட்டநாத கமாஸ்ரீ அப்படின்னு போடலாம். ஸ்ரீ பக்திசாரா அப்படின்னு ஸ்ரீ போட்டுக்கலாம். அது என்னன்னு பின்னாடி வியாக்கியானத்தை சொல்றேன். அந்த மாதிரி அந்த ஸ்ரீ சப்தத்தை ஆண்டாள சொன்னார். ஆண்டாள சொல்லி முடிச்ச உடனே இருக்கிறோம் இவருக்கே மனசுல ஒண்ணு தோணித்து, என்ன சுவாமி ஆண்டாள போய் இந்த மாதிரி தனியா ஒரே ஒரு சப்தம் ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி பூமா கதம் துவாம்பயம்னு சதுஸ்லோகில தெரிவிக்கிறார் பரமாச்சாரியான ஹலவந்த. காந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதி செய்ய ஆசனம் பாவனம் வேதாத்மா விகேஸ்வரகா யமனிகாமாயா ஜெகன்மோகின்னு ஸ்ரீரித்தேவத்த நாமதேவ ஸ்ரீன்னு ஒட்டெழுத்து திருநாமம் பெரிய பிராட்டியா இருக்கு. அப்படின்னா அந்த ஒட்டெழுத்து திருநாமத்தோட முடிக்கலாமா? முடிக்கப்படாது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இவளுக்குன்னு தனியா ஒரு வைபவத்தை கொடுக்க வேண்டும், ஸ்லோகத்தை பண்ண வேண்டாமா? ஏன்னா ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இருந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் தீமை ஒரு நாளை குண்டோ மனைவி உணர்ந்து வர ஆண்டாளை கொண்டால் ஒப்புதற்கு உண்டு அஞ்சு குடிக்குறி சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையில். அப்படி அத்தனை வைபவம் இருக்கச்சே ஏனைய ஆழ்வார்களோடு இவரை சேர்க்கலாமா? அப்ப ஆழ்வார் எல்லாரும் ஒரு தட்டுனா ஒரு தட்டை வரைக்கணுமோ? அப்ப இவள அந்த ஆழ்வார் கோஷ்டியோட சீனு சேர்த்து வச்சிருக்கனே, ஓ அத்தனைதான பெருமை ஆண்டாளுக்கு கிடையாது. அதனால தனியா ஒரு ஸ்லோகம் பண்ணுன்றதுக்காக தான் நீலா துங்க ஸ்தனகிரி தடே சுத்த மஜ்ஜோப்த திருஷ்டம் பாராஜ்யம் ஸ்வம் சுத்தி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோஜிட்டாயாம் ஸ்வஜனிகலிதம் யாபலா நித்யபுங்கே கோதாதஸ்தை நமிதமிதம் பூயே வாஸ்து பூயகான்னு அப்ப பண்ணப்பட்ட ஸ்லோகம் தான் இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி. இதுல பூதம் தரஸ்ய மகதாபிய பட்டநாதன் திருக்கலையா பூதம் பூதம் ஸ்லோகத்துல ஆண்டாள் பெயர் ஸ்ரீ மட்டும்தான் இருக்கு, எடுத்தவும் இல்லை. அதனாலதான் இவர் என்ன பண்ணிருக்கார், நீலாதுங்க ஸ்தனகிரி பற்றி ஒன்னு ஸ்லோகத்தை பண்ணார். சரி சரி சுவாமி, இத்தனை தூரம் இந்த இடத்துல பாருங்க. இந்த ஸ்லோகமே பகவத் பிரேமயுக்தரான பெருமாளத்துல காதல் கொண்டவன ஆழ்வார்கள் 10 பேரையும் இவர்களுக்கு சேஷபூதர்களாக இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் ராமாயண இத்திராதினம் இவர்களையும் சேர்த்து வணங்குகிறது சோழம் இந்த ஸ்லோகம் அப்படின்னு செய்தது பராசரப்பட்ட. சரி சுவாமி, மதுரகவிகள் இதுல எங்க சுவாமி இருக்கார்? மறுபடியும் ஸ்லோகத்தை என்ன பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தாலும் கேட்டுட்டே இருப்பாரு. மதுரகவி எங்க இருக்கு சுவாமி? பூதம் நல்ல பாருங்க, பூதம் பூதத்தாழ்வார், சரஸ்ய பொய்கை ஆழ்வார், மகதாத்வய பேய ஆழ்வார், பட்டநாத பெரிய ஆழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், பக்திசார திருமேஷி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், யோகிவாகான் திருப்பான் ஆழ்வார், பக்தாங்கிரனு தொண்டபடி ஆழ்வார், பரகால திருமங்கி ஆழ்வார், யதீந்திரர் ராமானுஜர், நிஷ்கான் ஸ்ரீமத் பராங்குஷமனின் பிரணதோஸ்மி நித்யம். மதுரகவியே இல்லையே சுவாமி, மதுரகவி இல்லையே. மதுரகவி எங்க சுவாமி இருக்காரு? மதுரகவியை காணமே அப்படின்னு பார்த்தா இல்ல மதுரகவி தானும் நீங்க நினைக்க வேண்டாம். எப்ப ஸ்ரீமத் பராங்குஷமனின் பிரணதோஸ்துமித்தியம் சொன்னாரோனோ, ஸ்ரீமத் பராங்குஷமனின் பிரணதோஸ்துமித்தியன்னு பராங்குசரை சொன்னாரோனோ, ஒருத்தரை சொல்லும் போது அவர் திருவடியோடு சேர்த்து சொல்லுவாளா திருவடி இல்லாம சொல்லுவாளா? சுவாமி அந்த சுவாமி வந்தார் அப்படின்னு சுவாமி திருவடியை மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்தார், யாரா சொல்லுவாளா? சொல்ல மாட்டேன். திருவடியோடு சொன்னா அந்த திருவடி யாருன்னா மதுரகவி ஆழ்வார். அப்படியா சுவாமி? அப்ப மதுரகவி ஆழ்வார தனி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மாழ்வார சொன்னாலே
அவர் திருவடி ஸ்தானத்தில் இருக்கிற மதுரை கவி ஆழ்வார சொன்னதாதான் அர்த்தம். அது எங்க சுவாமி இருக்கு? மதுரை கவி ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, தன்னு சிறுத்தாமல மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னடி பராங்குசமனின்னு சொன்னாலே மதுரகவி ஆழ்வார சேர்த்து சொன்னதாதான் அர்த்தம். ஏன்னா ஸ்லோகத்துல மதுரகவி பெயர் இருக்கான்னா நீங்க காணவே காணும். அப்ப என்ன பண்ணலாம்? மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே இருக்கிறபடியாலே ஆழ்வார சொன்ன போதே மதுரகவி ஆழ்வார் சொன்னது அந்தர்பூதம், அதற்குள்ளேயே இருக்கு. அதற்குள்ளேயே இருக்கு. இருக்கா சுவாமி? இருக்கு இருக்கு. சுவாமி வந்தார், சுவாமி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். சாப்பிட வரேன்னாரு. வந்துட்டு திரும்பி கிளம்புறாரு. என்ன சுவாமி கிளம்புறேன்னா, வாயை மறந்துட்டு ஆத்திலே வச்சுட்டு வந்துட்டேன், வாயை கொண்டு வரேன். அந்த மாதிரி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவர் வந்தாலும் வாயம் சேர்த்துன்னு கொண்டு வர்றாரு. அதே போலதான் இவர் இருக்காருன்னா திருவடியை சேர்த்து வரான். அந்த திருவடி ஸ்தானம் தான் யாரு? மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கலையா? அதிலே அந்தர்பூதம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆக முதல்ல பூதம், அடுத்து முதல்ல பூதம், அடுத்து பொய்கை ஆழ்வார் இருக்கு இல்லையா? இப்ப வியாக்கியானத்து போகணும். முதல்ல பூதத்தாழ்வார், அதுக்கப்புறம் அப்ப முதலாழ்வார் பூதத்தாழ்வார பொய்கை ஆழ்வார? முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் தான். செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேன் 17வது பாசுரம். 16 நாயகனாய், 17 அம்பரமே தண்ணீரே சோரே அரண் திருப்பாதையில எம்பெருமான் அந்த கோபாலாடில செம்பரு கல்லடி செல்வ செம்பரு கல்லடின்னு யாரத முதல் பாபதேசத்துல தெரிவிக்கிற பெரியவாச்சன் பிள்ளை பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் தான் முதன்முறை திருவிடி பட்டது இந்த பூலோகத்துல. அதற்கு மேற்கொண்டு பல்கி பெருகு தீபாது உற்பந்த பிரதீபம் போலே அண்ணா பல்கி பெருகிட்டு 12 ஆழ்வார் அவருடைய அவதாரம் நடந்ததுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல முதல்ல பொய்கையாழ்வார் தான் இருக்கணும். என்னமா சுவாமி இவர் பூதத்தை வச்சிருக்கார்? பூதம் பூதம்னு பூதத்தாழ்வார் வச்சிருக்காரு. அது என்னமாகும்னா, சில ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சே இன்ன கிரமத்தோடு தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. இதே கேள்விய மங்கள ஸ்லோகம் இதுக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு அகிலேய பிரத்யநீக கேள்வியா, அதாவது அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விபத. ஏன் சுவாமி அகிலன்னு போட்டார்னா? நிகிலன்னு போடலாம், சகலன்னு போடலாம். ஏன் அகிலன்னு போட்டிருக்காருன்னா பெரிய விசாரம். அந்த விஷயத்துக்கு போகல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதே போல இங்க பொய்கை ஆழ்வார்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் பூதம்னு போட்டார்னா இன்னபடி இன்ன கிரமத்தின்படிதான் அந்த ஸ்லோகமே இருக்கணும், தனியனே இருக்கணும். அந்த கிரமத்தின்படி பார்க்கச்சு முதல்ல பூதத்தாழ்வா பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல முதல்ல பூதத்தாழ் வச்சினார். என்ன பூதம்னா, மாதவன் பூதங்கள் மண்மேல் பந்தால் பாரி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. இது 5ஆம் பத்து திருவாழ்மையில் 5ஆம் பத்து 2ஆம் திருவாழ் முதல் பாசுரம். பொலிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாபம் நலியும் நரகம் நீந்த நகவனைக்கும் யாதொன்றமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்பேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி விடுதர கண்டோம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பூதம் பூதம்னு சொன்னாலே என்னன்னா, அது செய்யக்கூடிய செயல்கள் மனித செய்த செயலை காட்டும் மேம்பட்டதா இருக்கும். மனிதனுடைய செயல்களை காட்டணும் மேம்பட்டது அந்த தன்மையோடு இருக்காது, அதை தாண்டி இருக்கணும். அப்ப இவருடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, மனுஷன் பண்ணக்கூடிய செயல்களை காட்டும் தாண்டி இருக்கு. அதிமானுஷ செயல்னு சொல்லலாம். அதிமானுஷ செயல். அப்படிப்பட்ட அதிமானுஷ செயலா இருக்கிறபடியாலே இவருக்கு பூதம் பூசத்தாயாம்னு தாத்து. பூதம்னா இருக்கிறதுக்கு இருக்கார் அப்படின்னா பூதம்னு இருக்கும். அது ஒரு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அது எப்ப வருதோ அப்ப நம்ம பாத்துக்கலாம். இருந்தா இப்ப மேலெழுந்து வரைக்கும் பூதம். பூதம்னா என்ன? அவரு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அதிமானுஷ காரியங்களா இருக்கு. அந்த பகவானை சேவிக்கிறதோ பகவான் ஆராதனை பண்றதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்கிறபடியாலே என்ன எடுத்துக்கார்? பூதம்னு இருக்கு பேர். அந்த பூதத்தம் இவர் எங்க அவதாரம்? அவதாரமா மகாபலிபுரம் மாமல்லபுரம். இந்த பேர்லாம் அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வச்சுட்டு இருக்க. அன்னைக்கு என்ன பேருனா கடல் மல்லை தலசயனத்து. கடல் மல்லை தலசயனத்தின் திருவிழா திருக்கடல் மல்லைன்னு பேரு. மல்லாபுரி மல்லாபுரி அப்படின்னு தெரிவிக்கிறார். திருக்கடல் மல்லை மல்லாபுரி. அந்த மல்லாபுரியிலே மாதவி மலர் மாதவி புஷ்பம், அந்த மாதவி புஷ்பத்தை அவதரித்தவர் தான் கடல் மல்லை பூதத்தாழ்வார். கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல். இது தனியன். 2ஆம் திருவந்தாதிக்கு இருக்கக்கூடிய தனியன் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல் தெரிவிக்கிறார். அந்த கடல் மல்லை பூதத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப திருக்கடல் மல்லையிலே அவதாரம் பண்ணார் பூதத்தாழ்வார். இவருடைய நிலை அதிமானுடைய செயலானபடியாலே
இவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர். அடுத்து சரஸ்ய, சுருக்கமா தான் பார்க்கப்படும். சரஸ்ய, சரஸ்ய யார் சுவாமி? பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் என்ன சுவாமின? பூதம் சரஸ்யன்னா மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய். இது திருமங்கை ஆழ்வார் பாசுரம். மல்லை என்றது இது திருக்கடன் மல்லை. மல்லைன்னு சொன்னவனே மதில் கட்சி ஊராய்ன்னு சொன்னார் போல்வர். திருநெடுந்தாண்டத்துல பாசம் இது. வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் பொங்கத்தார் வளங்கொள்ளை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் மேல பாசம். அப்படி இருக்கச்சே வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய். இது திருமங்கையாழ்வார் வேற எடுத்திருக்காரு. அப்ப எப்ப முதல்ல மல்லை சொன்னாரோ, மல்லை சொன்னவனே என்ன பண்ணுவோம்? கட்சி வந்துருத்தணும். கட்சி யாரு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் யாரு? திருவெக்காலதான் அவதாரம் பண்ணார் பொய்கை ஆழ்வார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சொன்ன வண்ணம் செய்து திருவக்கா அப்படின்ற கட்சியிலே மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் திருக்கிறாள். அதனால சொல்லும் போதே அப்படி சொல்லிக்கிறாருனோ அப்படிங்க. கட்சியிலே திருவெக்காவில் அவதாரம் பண்ணார். இவெல்லாம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம். ஐப்பசியில் திருவோணம் பொய்கை ஆழ்வார், ஐப்பசியில் அவிட்டம் பூதத்தாழ்வாருடைய அவதாரம், அதுக்கு மேல ஐப்பசியில் சதயம் பேயாழ்வாருடைய அவதாரம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த திருக்கட்சியில் திருவெக்கா என்கிற திவிதேசத்து ஒரு குலத்திலே இந்த புஷ்கரணி, அந்த புஷ்கரணிக்குள்ளே உயர்ந்த பொற்றாமரை பூவிலே இவர் அவதாரம் பண்ண. இவெல்லாம் அயோனிஜர்கள்னு பேர். இவாளுக்கெல்லாம் என்ன பேரு? ஒரு தாயுடைய கர்ப்பவாசத்தை கொண்டு பிறந்தவர்கள் அல்லர்கள். என்ன நித்தியசூரிகள். ஒன்சங்கதைவால் ஆடியான் ஒருவனடியேன் உள்ளானேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிற. கண்கள் சிவந்து 8ஆம் தெரிவிக்கிறார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள். அதை கொஞ்சம் பாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். நிறைய எல்லாம் உங்களுக்கு தெரியுன்றது அந்த அபிப்பிராயத்துலதான் கிடுகிடுன்னு போயிட்டு இருக்கேன். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர்களுக்கு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடமுடியன் நான்கு தோரன் முடிசார்ந்தன் வன்சங்கதவால் ஆடியான் ஒருவனடியேன் உள்ளான்னு கூடவே திருமேஷி ஆழ்வார் எழுதுகிறார். ஒன் சங் வதை வாழ், சங்கத்தின் அம்சம் பொய்கை ஆழ்வார். சங்கதையின் அம்சம் பூதத்தாழ்வார். வாள் நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாளின் அம்சம் பேயாழ்வார். சக்கராம்சம் பார்கவோத்பவன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சக்கராம்சம் திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த 4 ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இவ என்ன அந்தந்த அம்சமா எங்க பிறந்தார்? கட்சி மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேரான பொய்கை ஆழ்வார் அவதாரம் கட்சி திருக்கட்சி. ஏன் மல்லையாய் மதில் கட்சின்னு சொன்ன மாதிரி இன்னொன்னு இருக்கு. இந்த பாசனம் திருமங்கை ஆழ்வார் பாசனம். அதே போல அந்த திருமங்கை ஆழ்வார் பாசனமே இன்னொன்னு இருக்கு. இங்க இருக்குன்னா வதரி வடமதுரைன்னு தெரிவிக்கிறார். வதரி வடமதுரைன்னு தெரிவிக்கிறார். இங்க கட்சியாய் மதில் கட்சி ஊராய் பேரான்னு தெரிவிக்கிறாள். அப்படின்னா மல்லையாய் மதில் கட்சின்னு திருக்கடங்களை சொன்னவனே கட்சி சொன்னாரனோ, வதரி சொன்னவனே வடமதுரையை சொல்றார். அங்க மல்லைய சொன்ன உடனே கட்சியை சொல்றதுக்கு என்ன காரணம்? பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சொல்றதுக்காக. ஒருவேளை இந்த அடிப்படையிலேயே சுவாமி பராசரப்பட்ட ஸ்லோகம் பண்ணிருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஏன் சுவாமி முதல்ல பூதத்தாழ்வார் வச்சார்னா மல்லையாய் மதில் கட்சி ஊராயும் பேராரும் எடுத்துக்க இல்லையா? அதனால இருந்திருக்கலாம். தெரியல, அடியனுக்கு தெரியல. அடியனுடைய அபிப்பிராயம் தான் சொன்னேன். இந்த மாதிரி அடியன் கேள்விப்பட்டது கிடையாது, இருக்கத சொன்னேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இப்ப வதரி வடமதுரைன்னு சொல்லியிருக்காரு. இந்த வடமதுரை எந்த சுவாமி? மடல்ல, திருமடல்ல சொல்றாரு. வதரி வடமதுரைன்னு தெரிவிக்கிறாரு. அப்பனா பத்ரிய சொன்ன பொழுது ஏன் வடமதுரையை சொல்றாரு? அங்க மல்லைய சொன்னதுக்கு அப்புறம் கட்சியை சொல்றதுக்கு பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார். இங்க வடமதுரை வதரினா பத்ரி. பத்ரிய சொன்னதுக்கு அப்புறம் ஏன் வடமதுரையை சொல்றாருன்னா பத்ரினா சுவாமி திருமந்திரம், அஷ்டாட்சரி சேத்திரம் பத்ரி திருமந்திரம். அது வடமதுரை என்ன சுவாமி? சர்மஸ்லோகம். திருமந்திரம் சர்மஸ்லோகம் இதுதான் கிரமம். திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இல்ல, திருமந்திரம் சர்மஸ்லோகம் துவயம் தான் கிரமணம். திருமந்திரத்துக்கு அடுத்து சர்மஸ்லோகம், அதற்கு பிறந்தான் துவயம். ஏன்னா திருமந்திரத்தாலே பெருமாளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், நாம் யார் பகவான் யார் அப்படின்றது சம்பந்த ஞானத்தை உணர்த்துவதெல்லாம் திருமந்திரம். அதுக்கப்புறம் என்ன கட்சி சுவாமி அவனை அடையணும், அடைவதற்குண்டான வழி ஞானம் எது? அந்த ஞானம் வந்துட்டு அந்த ஞானம் வந்த உடனே அவனை எப்படி அடைவதுன்னு தெரியாதுனோ அப்ப என்ன சொல்ற? என்னிடத்துல சரணாகதி பண்ணு, சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா
அகம் சர்வ பாபியன்னு சரணாகதி பண்ண சொன்னதுதான். அந்த சரணாகதி தான் இது சர்ம ஸ்லோகத்திற்கு. அதுக்கப்புறம் தான் என்னது அந்த சரணாகதி அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அதுதான் அனுஷ்டான மந்திரம்னே பேரு எதுக்கு ஜெயத்துக்கு. அதனால்தான் வதரி வடமதுரைன்னு சொன்னார் இல்லையா, அதே போல இங்க மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் தெரிவித்து. ஆக பூதம் சரஸ்ய 2 ஆழ்வார் முடிச்சுக்கணும். 3வது ஆழ்வார் மகதாப்தய பேயாழ்வார். மகதாப்தய பேயின்னு இவருக்கு பெயர். பேயாழ்வார் அப்படின்னா இங்க மாடங்கள் சூழ் அழகாய கட்சி. திரிலோகஞ்சீர ஆசிரியர் மகா வித்வான், சாமானியப்பட்டவரே இல்லை திரிலோகஞ்சீர சுவாமி. அவர் இவ்வளவு தூரம் இந்த தனியனுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணலைனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்படி இருக்கச்சது அவர் எடுத்துக்காரு மாடங்கள் சூழ் அழகாய கட்சின்னு பாசனம். அப்ப கட்சின்னாலே மாடங்கள் சூழ்ந்து இருக்கு இல்லையா. இப்ப மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் 2 ஆழ்வார் சேர்த்துட்டோம். இப்ப 3வது ஆழ்வார் மகதாப்தைய என்று சொல்லக்கூடிய பேயாழ்வார் மாடங்கள் அழகாய கட்சின்னு சொன்னாருனோ. இப்ப மாடங்களுக்கும் இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. யாருக்கு? பேயாழ்வாருக்கும். என்ன சுவாமி சம்பந்தம் இருக்குன்னா, தேனமர் சோலை மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. மாடமா மயிலில தான் யாரு? பேயாழ்வாருடைய அவதாரம். மாடமா மயிலே பேயாழ்வார். அது அந்த 3 நல்லா இருக்கு பாருங்க. பொய்கையாள் பூதத்தார் பேயாழ்வார்க்கும், மல்லையாய் மதில் கட்சி ஊராய் மாடங்கள் அழகாய கட்சி. அந்த மாடங்கள் எங்க இருக்கு? மாடமாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேன்னு தெரிவிக்கிறையா. அப்ப செவ்வள்ளி புஷ்பத்திலே இவருடைய மயூரபுரம் பேரு. அதனாலதான் அந்த தாயாருக்கு மயூரவள்ளி தாயார்னு பேரு. கேசவர்மா சன்னதி ஆச்சரியமான சன்னதி, பெரிய சன்னதி. அந்த சன்னதியிலே மயூரவள்ளி தாயார். அந்த மயூரவள்ளி தாயார் மயூர கேத்திரம். இவானா இப்ப மயிலாபுரம் இது சிவக்ஷேத்திரம் நினைச்சிட்டு இருக்கா? கிடையவே கிடையாது. அது அதனாதான் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஆழ்வார்பேட்டைனே பேரு. நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு தேனாம்பேட்டைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்னதுமா பேரு? தெய்வநாயகன் பேட்டைன்னு பேரு. சிலதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் மாத்திரா, எல்லாத்தையும் மாத்திரா. தெய்வநாயகன் பேட்டை தான் தேனா. அதா இது இப்ப எது போனா தேஞ்சூர்னு சொல்றா. அங்கிருந்து வெள்ளக்காரன் தான், அவனுக்கு வாயில் நுழையல, சப்தங்கள் சில சப்தங்கள்லாம் நுழையாதபடியில அதை பேசினான். அதே என்ன பிடிச்சுட்டோம். அது பிடிச்சினது மட்டும் அவன் என்னமா பேசுறான்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். அந்தந்த சப்தங்கள் ஒவ்வொரு பதங்கள் நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும். ஸ்பஷ்டமா சொன்னோம்னா சொல்றதுக்கு அவனுக்கு அந்த நாக்கு திரும்பல. எத்தத்தையே சாப்பிட்டா எப்படி தடிச்சு போறது, திரும்ப முடியாது இல்லையா. இது எதுக்கு சொல்ல வந்தேன்? மயூரவல்லி கஷேத்திரன்னு பேரு. அதான் ஆழ்வார்பேட்டை. அந்த இன்னைக்கு அந்த காலத்துல நிறைய கேசவ பெருமாளுக்கு நிறைய இருந்துதான். அங்கங்க மகன்யங்கள் நிறைய இருந்து எல்லாத்தையும் யாராரோ எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மயூரவல்லி கேத்திரம் தெரியுது. அதாவது துலா சதபேட்சம் ஜாத்தம் மயூரபுரி கைரவாது மகாந்தம் மகதாத்தியாகம் அப்படின்னு தெரியுங்க இல்லையா. இவர் தான் பேயாழ்வார். இவரோ கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன், கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் தெரிவிக்கிறார். அப்படின்னா வருத்தும் புறவிரில் மாற்ற இது பொய்கையாழ்வார். என் பொய்கை பிராமரையின் குருத்தின் பொருளையும் கொண்டமை தன்னையும் போற்றி ஒன்ற திருத்தென்றெரித்த திரைவனை கிளை இறைவனைக்கான இதயத்திருந்த இது பூதத்தாழ்வார். மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் கண்ணோடு இதெல்லாம் நம்ம ராமானுஜோடு பார்த்திருக்கோம். கோவலுள் மாமலரால் கண்ணோடு ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன். தமிழ்த்தலைவன் யாரையோ சொல்லிட்டு இருக்கா. பேயாழ்வாருக்கத்தான் தமிழ்த்தலைவன் பேரு. இவாளெல்லாம் எங்க இருந்தா? மிருகுண்ட மகரிஷியாளர் திருக்கோவலூர். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடைக்கு ஆறில் மேல் ஓர் இளந்தரில் கண்ணளந்த ஈசந்தன்னு திருமங்கர் ஆச்சரியமான பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு தெரிவிக்கிறார் திருநெடுந்தாளர்ல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மிருகுண்ட மகரிஷி ஆசிரமம், அந்த மிருகுண்ட மகரிஷி ஆசிரமத்துல என்ன 3 பேரும் சேர்றா. நல்லா இருட்டு, ஓஹோன்னு மழை பெய்யுது. மழை பெய்யுது, இன்னும் இருட்டா இருக்கு, விளக்கேத்துறாமன்னு ஒரு ஏற்றுறார். வையன் தகலியார் விளக்கேற்றினார். அன்பே தகலியார் 2வது விளக்கினார். 3வது ஆழ்வார் சேவிச்சினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழமரு கண் அணிலவம் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாடி கண்டேன் திரிகண்டம் கை கண்டேன் திருக்கிறார். இவருக்கு ஏன் பேயாழ்வார்னா, யானும் ஓர் பேயனின் குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். பெருமாள் திருவிழா யானும் ஓர் பேயனேன். ஏன்னா பெருமாள் பேய்த்தனமான ஆசையம்.
பேய்த்தனமான என்ன, அதனாலதான் இவருக்கு பேய்னு பேரு. பேய்த்தனமான ஆசை. ஏன்னா மேல இவரை பித்தர்னு ஊர்லாம் சொல்றான். இப்ப பைத்தியம் சுவாமி, பைத்தியம். ஏன்னா பைத்தியம் பிடிச்சா போல திரிகிறான். பகவான்கிட்ட பிரேமம் எப்படின்னா பைத்தியம் பிடிச்சா அப்படி. இவாளெல்லாம் ஓடித்திரி யோகின்னு பேரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓடித்திரி யோகி. அப்படிப்பட்ட ஓடித்திரி யோகியா இருக்கா. அதனால இவருக்கு பேய்னு பேர் வச்சா. பகவான் விஷயத்துல இந்த 3 பேருக்கும் முதலாழ்வாருக்கு தான் பிரதானம். முதலாழ்வாருக்கு தான் பரபக்தி, பரஜான, பரமபக்தி 3 உண்டுன்னு. முதலாழ்வார்கள்னு சொன்னா இவாளதான். சாமானியமா இன்னைக்கு ஸ்ரீரங்கம் வந்தேன்னா அங்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சன்னதின்னு போட்டுக்க மாட்டான், முதலாழ்வார் சன்னதின்னு போட்டிருப்பான். அதைத்தான் மணவாளமான எடுத்துக்க. மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை யுத்த பெத்திமையோர் என்னும் முதலாழ்வார் என்னும் பேரிவர்க்கு. ஆச்சரியமான கிரந்தம் உபதேச ரத்தினவான நம்ம சம்பிரதாய அர்த்தத்தை பிடிச்சு வச்சிருக்கா. அப்படியே உங்க ஒன்னொன்னு இப்படிதான் சுவாமி சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்றது, எல்லா கிரந்தமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆயுஷ போகாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கொடுத்திருக்காரு, அந்த அறிவியை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் ஆயுஷம் கொடுக்கணும். நல்ல ஆயுஷம் கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த ஆயுஷம் எப்படி இருக்கணும்னா நமக்கு வியாதி இல்லாம இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொன்னா. ஒரு பக்கம் நோய் இருந்துட்டு எத்தையா குறைஞ்ச சேர்த்த வச்சுக்கேன் சுவாமி, இது சாப்பிடலாமான்னு கை கொடுக்குறேன், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னா எப்படி சொல்ல வாழ இருக்கணும். என்ன பண்றது? இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கணுமோ, அதைத்தான் தெரியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இவ 3 ஆழ்வார்கள் கொண்டு. இதுல முதலாழ்வார்னு சொல்லுங்க பொய்கை ஆழ்வார்க்கு பரபக்தி, அதே பூதத்தாழ்வார்க்கு பரஜானம், அடுத்து 3வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஏழாழ்வார்க்கு பரமபக்தின்னு தெரிவிக்கிறார். அதாவது ஞான தரிசன பிராப்தின்னு தெரிவிப்பார். ஞான தரிசன பிராப்தி, அதாவது பெருமாளை அறிகிறோம், இது முதல் நிலை. பெருமாளை காண்கிறோம் 2வது நிலை. பெருமாளை அடைகிறோம் 3வது நிலை. ஞான தரிசன பிராப்தி, பரபக்தி, பரஜான, பரமபக்தி. அப்ப அறிவதற்கும் காண்கைக்கும் அடைவதற்கும் பக்தி ஒன்றே வழிதான் அப்படின்னு கண்ணனை கீதையை தெரிவிக்கிறார்களோ. அந்த இருக்க செய்து அந்த கண்ணன் பணியுடைய 3 நிலைகள், பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இந்த 3மே முதலாழ்வார்கள் இருக்கா. அப்ப முதலாழ்வார்களிலே பரபக்தி உடையவர் பொய்கை ஆழ்வார், பரஜானம் உடையவர் பூதத்தாழ்வார், பரமபக்தி உடையவர் யார் சுவாமி? ஒண்ணுமில்லை சுவாமி, பரமபக்தி உடையவர் யாரு? அதே பேயாழ்வார் அப்படின்னு தெரியும். இதை சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வந்துடும். அப்பன்னா பரபக்தி பொய்கையாளருக்கு அவருக்கு பரஜானம் இல்லை போட்டிருக்கு, பரமபக்தி இல்லை போட்டிருக்கு. அப்ப பரபக்தியை காட்டிலும் பரஜானம் உயர்ந்ததுன்னு, பரஜானத்தை காட்டிலும் பரமபக்தி உயர்ந்ததுன்னு. ஆமா, அப்படி இருக்க செய்து அப்ப பொய்கை ஆழ்வாரு காட்டிலும் பூதத்தாழ்வார் உயர்ந்தவர், பூதத்தாழ்வாருக்காட்டிலும் பேயாழ்வார் உயர்ந்தவர் அப்படின்னு அது அர்த்தமே இல்லை. அது அர்த்தமே இல்லை. என்ன அர்த்தம்னா பரபக்தி பொய்கையாளருக்கு இருக்கு, பரஜானம் பரமபக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுவும் உண்டு. பிரதானம் இதுன்னா அவருக்கு பரபக்தி. அதே போல பூதத்தாழ்வுக்கு பரமபக்தி பரஜானம் உண்டு. அப்பனா பரபக்தி பரமபக்தி 2 இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பிரதானம் பரஜானம். அதே போல பேயாழ்வாருக்கு பரமபக்தி உண்டு. அப்பனா பரபக்தி பரஜானம் 2 இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பிரதானம் பரமபக்தின்னு அர்த்தம். இது போல கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சுவாமி நம்மாழ்வாருடைய நிலைக்கு பேரு. அப்பனா ராமனிடத்துல பக்தியில போட்டுட்டோம். கிருஷ்ண பக்தி உருவெடுத்தவர் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டோம். ராமனிடத்து எதிர்த்தட்டா இருப்பான்னு சொல்லுமா? கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பர். பிரதானமா அவருக்கு என்ன? கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தின்னு சொல்றா இல்லையா? அதனால் இருக்கிறபடியாலே இவருக்கு அதை உண்டு. ஆக இந்த 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு சொல்லி இப்ப கடைசி தச பரமபக்தி, அந்த பரமபக்தி 3 பேருக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிலைதான் யாரு? மகதாபயர், அதுக்கப்புறம் பட்டநாத. பட்டநாத சுவாமி பெரியாழ்வார். பெரியாளோட சரித்திரம் நல்லா தெரியும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவர் தான் மங்களாசாசன தத்பரர்னு பேரு. வேதாந்த விழுப்பொருளில் மேல் விருந்த விளக்கை விஷ்ணு சித்தன் விரித்தன் அது இவரே சொல்லுகிறார். உபநிஷத்துக்குள்ளே வரைத்து வைக்கப்பட்ட பகவான்கிற விளக்கை விஷ்ணு சித்தன் தான் விரித்துரைத்தார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிரியறித்தான் பாதங்கள் யாமுடைய 10 பார்த்துக்கணும். அங்க சதஸ்ல எங்க வல்லபதேவர்கள் அரண்மனை அந்த சதஸ்ல என்னென்ன வேதங்கள் உண்டோ இவனே பராத்பரம், இவனே மேம்பட்டவன், இவனே முழுமுதற் கடவுள்னு அப்படி காட்டி கொடுத்தாரனோ. அதுதான். அதனால வித்வத் கோட்டிலே 2 வந்தபடியால் இவருக்கு பட்டநாதன்னு பேர்.
அதாவது பட்டநாதன்னா பட்டர்களுக்கு தலைவன். பட்டர்கள் பட்டாகா அப்படின்னு என்ன, நன்ன வித்வான்கள், வித்வான்களுக்கு தலைவன் பட்டநாதன். ரெண்டாவது பட்டர் வீரான இது பேரு என்ன சுவாமினா, வித்வான்களுக்கு உபகாரம் பண்ணாராம். பிரான் பெறான உபகாரம் பேரு. என்ன உபகாரம்? அவளுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, யாரு முழுமுதற் கடவுள், யாரு காரணம் திதேயதான்னு சாஸ்திரம் சொல்லிது. யார் காரண வஸ்து தெரியலையேன்னா இதோ இருக்கே காரண வஸ்து, மேம்பட்ட காரண வஸ்து. அப்படிப்பட்ட காரண வஸ்து காட்டி கொடுத்தாருனோ வேண்டிய வேதங்கள் ஸ்ரீமன் நாராயண பரதேவதை என்று அறிதிட்டாருனோ, அந்த அறிதிட்டபடியாலே இவர் பட்டர் வீரான். அப்படிப்பட்ட பட்டர்களுக்கு இவர் என்ன பண்ணார்? உபகாரம் பண்ணார். வேண்டிய வேதங்கள். அந்த சப்தம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. பட்டர் வீரான்னா பட்டர்களுக்கு உபகாரம் பண்ணார் ஒரு அதான வித்வான்கள் உபகாரம் பண்ணார் ஒரு அர்த்தம். பகவானுக்கு உபகாரம் பண்ணிருக்கார். பகவானுக்கு என்ன சுவாமி உபகாரம் பண்ணார்? அவருக்கு என்ன, இவர் பல்லாண்டு பாடினாரு, அது உபகாரம் இல்ல. தம் பொண்ணை கொடுத்தாருன்னு இல்லைன்னா கொடுத்தாருன்னு கொடுத்திருக்க மாட்டார். ஏன் கொடுத்தாருன்னா, இது பூப்புனை கண்ணி புனிதனூர் வந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான்னு இதுல இந்த நாச்சியாத்தியம்ல ஒரு பாசுரம். கனாக்கண்டேன் தோழி கனாக்கண்டைன்னு 10 பாசுரம். அந்த பாசுராத்துல புனிதனோடு வந்து என்னை காப்பு நான் புனிதனோடு வந்தான்னு பெரியவாச்சம்ல விசாரித்தார். புனிதத்தன்மை என்ன சுவாமி, என்ன சந்தோஷம் பண்ணிட்டு வந்தாருன்னா ஒண்ணும் கிடையாது. புனிதத்தன்மை குடிச்சிட்டு வந்துட்டாராம். கண்ணன் அன்னைக்குதான் குளிச்சாராம். கார்த்திகை குளிக்கிற வழக்கமா கண்ணனுக்கு. ஏன் சுவாமி அன்னைக்கு மட்டும் குளிச்சாருன்னா, பெரியாழ்வார் மாமனார் வைதிகோத்தமர் பிராமணோத்தமர் அவர் பார்த்து சட்டுன்னு, இது என்ன இந்த இடப்பையன் குளிக்க கூட தெரியல, இவனுக்கு போய் அவங்க பண்ண கொடுக்கறதா மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் எங்க போறது? அதனால குளிச்சுட்டால் போவோம். குளிச்சுட்டு நின்று அலங்காரம். அதான் பூப்புனை கண்ணி புனிதனோடு வந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினாலும் அங்க அர்த்தத்தை தெரிவிக்கிற பெரியவாச்சன்ல. அப்பனா என்ன அர்த்தம்னா, அப்ப பட்டாகா பிரான உபகாரம் பகவானுக்கு என்ன பண்ணா, ஆண்டாலேயே கொடுத்தாரணும். அனுப்பது பைங்கமல தந்தரிகள் பட்டர் பிரான் கோதை அப்படின்னு தெரியல. அப்ப ஆண்டாள் அவருக்கு உபகாரம் பண்ண இல்லையா, அந்த உபகாரத்தை தெரிவிக்கிறார். அப்ப வித்வான்கள் உபகாரம் ஒரு நிலை. என்ன வித்வான்கள் என்ன உபகாரம்? பரதேவதை இன்னான் என்று காட்டி கொடுத்தாரணும் அந்த உபகாரம். அதே போல பகவானுக்கு என்ன உபகாரம்? ஆண்டாளையே கொடுத்தாரணும். அதைத்தான் திருவாதியில ராமானுஜா தெரிவிக்கிறார். சோராத காதல் பெருஞ்சொடிப்பால் தொல்லமாலையொன்னம் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து ராமானுஜன் தன்பிறங்கிய சீர் சாரா மனுஷரை சேரேன் எனக்கென்ன தாழ்விடைய 15வது வாசம் ஆச்சரியமானவன். அப்பனா பேயாழ்வாருக்கு எத்தனை பிரபாவமோ எத்தனை பேய்த்தனமோ அதே போல இவருக்கும் உண்டு. என்னன்னா, பெரியாழ்வாருக்கு காதல் அத்தனை காதல், சோராத காதல், கொஞ்சம் கூட குறையாத காதல் குறைய. ஏன்னா எதுக்காகனா, பகவான் அந்த சக்தி படைச்சா இல்லையா, அவனுக்கு ஒண்ணும் வரப்படாது. எவ்வளவு சக்தி இருக்கு அவருக்கு, 1 2 அகடதகடதான் சாமர்த்தியம்னு பேரு. எத்தனை சாமர்த்தியம்னா, என்ன வேணா எப்ப வேணா என்ன, அதெல்லாம் சர்வேஸ்வரன் பேரு, சர்வசக்தி. அப்படி சக்தி இருக்கக்கூடியவருக்கு ஒன்றுமே பயந்து இருக்காரு. சோராத காதல் பெருஞ்சொலிப்பான ஒண்ணும் வரப்படாதுன்னு அதுக்காக நம்ம மங்களாசாசனம் பண்ணால பெருமாளுக்கு என்ன வந்துடுமோ அப்படின்னு மங்களாசாசனம் பண்றாருனோ, அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய காதல். அப்படிப்பட்ட பரிவு மற்ற ஆழ்வாருக்கும் பரிவு உண்டு, இவருக்கும் பரிவு உண்டு. இவருடைய பரிவு பொங்கும் பரிவு. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானின்றி பொங்கும் பரிவாடே வில்லுபுத்தூர் பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார். அதனாலதான் பெருமாளை பார்த்த உடனே எல்லா ஆழ்வாரும் இன்னின்றனைமை இனியாமராமை என்ன இங்க வைக்காதே, என்ன ஐஷிட்டு போ ஒவ்வொரு ஆழ்வாரும் பிரார்த்திக்க செய்து இவர் மாத்திரம் தன்னபகல. இந்த துட்ட தேசத்திலே துட்ட காலத்திலே இப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆபத்து வருமோ ஏது வருமோ என் கண்ணெச்சில பட்டுடுமோன்றதுக்காக பல்லாண்டு தெரிவிக்கிறார்னா அதுதான் பட்டணம். அப்படி பட்டநாதன் பல்லாண்டு பாடினார் அப்படின்னு சொல்லியார். அப்படி இவனுக்கு ஒன்றும் வரப்படாது தெரிவிக்கிறார். அப்ப பட்டநாதர் ஆக பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத. அடுத்து பட்டநாத ஸ்ரீ. இப்ப ஸ்ரீய பிரிக்கணும். பட்டநாத கூட்டல் ஸ்ரீ. அப்ப பட்டநாதன் சொன்னா பெரியாழ்வார். ஸ்ரீன்னு என்ன சொல்லுவேன்? ஸ்ரீயை ஒத்த பெருமையுடைய ஆண்டாள். ஸ்ரீயை ஒத்த பெருமை உடைய ஆண்டாள் தெரியும். ஸ்ரீ பக்தி ஸ்ரீ பட்டநாத ஸ்ரீ பக்திசார ஸ்ரீ என்னன்னா பட்டநாத ஸ்ரீ
அப்ப ஆண்டாள் ஆண்டாள் என்ன சுவாமி வேதாந்தேசிகளை தெரிவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ அரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலா நிவான்யாம் கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்தியே. ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? அந்த மகாலட்சுமி வேதாந்தேசிகர் கோதாஸ்துதியில தெரிவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. இப்ப நான் மகாலட்சுமி ஒப்பானவள் இவர். சாட்சாத் க்ஷமாம் கருணையா. அப்ப ஒப்பான் அப்படி பூமி பிராட்டியாவே வந்து பிறந்தாடிய கருணையிலே கமலையை போன்றவள். கமலை யாரு? கமலை தான் மகாலட்சுமி தாயார். அந்த கமலையை போன ஆனா ஸ்ரீசப்தத்தாலே ஆண்டாலே சொல்லலாம். ஸ்ரீசப்தத்தாலே ஆண்டாள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பட்டநாத ஸ்ரீ. ரெண்டு விஷயத்துல நல்லா கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கேட்டுங்க. பட்டநாத ஸ்ரீன்னு சேர்த்து சொன்னா அர்த்தம் வேறு. பட்டநாத கமா ஸ்ரீ சொன்ன அர்த்தம் வேறு. இன்னொன்னு இருக்கு. பட்டநாத ஸ்ரீ பக்திசாரன்னு சொன்னா அங்க வச்சா பார்க்கலாம். இப்ப இங்க பார்ப்போம். பட்டநாத கமா ஸ்ரீன்னு இப்ப பார்த்துட்டோம். இப்ப பட்டநாத ஸ்ரீன்னு சேர்த்து சொன்னா பட்டநாத ஸ்ரீன்னா பட்டநாதன்னா பெரியாழ்வாரின் செல்வம். பட்டநாத ஸ்ரீன்னு சேர்த்து சொல்லும் போது பட்டநாதரான பெரியாழ்வாரின் செல்வம். அப்ப பெரியாழ்வார் பெற்ற செல்வம் தானே ஆண்டாள். அப்ப பெரியாழ்வாருக்கு ஸ்ரீயாக இருக்கும் ஆண்டாள் என்றும் கொள்ளலாம். என்ன பண்ணுவார்? அப்ப பெரியாழ்வாருக்கு செல்வமே இது ஆண்டாள் தான் அப்படின்னு சொல்லணும். இல்ல பட்டநாத கமாஸ்ரீ தனியா கூட்டல் ஸ்ரீன்னு போட்டாச்சுன்னா என்ன வரும்னா அப்ப ஸ்ரீன்னு ஆண்டாள் சொல்றது. அப்ப பட்டநாத ஸ்ரீ உண்டா சுவாமின்னா பெரியாழ்வார் செல்வம் அப்படியானா அவரே தெரிவிக்கிற ஒருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் ஒரு மகள் போல. அப்ப ஒரு மகள் போலதான் ஸ்ரீ. அதனால ஆண்டாளை பட்டநாத ஸ்ரீன்னு சொல்லலாம். அப்ப பட்டநாதர் இருந்து ஸ்ரீ என்று சொல்லி உடனே இந்த மாதிரி பட்டநாத ஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா? அப்படிப்பட்ட பட்டநாத. அடுத்து அதுக்கப்புறம் பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத. அதுக்கப்புறம் பக்திசார ஸ்ரீ அங்க முடிச்சுட்டோம். பக்திசார. பக்திசார யார் சுவாமி? திருமேஷி ஆழ்வார். பக்திசாரர் யாருன்னா திருமேஷி ஆழ்வார். திருமேஷி ஆழ்வார்னா இப்ப இவருக்கு ஸ்ரீ இதோட சேர்க்கலாமான்னா இதோட சேர்த்தா இன்னொரு நிர்வாகம் வருது. பட்டநாத ஸ்ரீன்னு சொல்லலாம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அல்லது பட்டநாதன் பெரியார் மட்டும் சொல்லிட்டு ஸ்ரீ பக்திசார் என்று பக்திசார் ஏற்றம் தோற்ற ஸ்ரீ சப்தத்தை சேர்த்து சொல்லலாம். அதுதான் முன்னாடி சொன்னேன். ஸ்ரீ சப்தம் பட்டநாதத்தோடு சேரும், ஸ்ரீ சப்தம் பக்திசாரரோடு சேரும், ஸ்ரீ சப்தம் தனித்து இருக்கும். இது எது போறன்னா ஓம் நமகா நாராயணாய நமகா நமோ நமகா. திரும்ப உனக்கு சமப்படுத்த மாட்டேன், உனக்கு கட்டப்படாது, போகவே மாட்டேன். அது அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்றேன். ஆனா அங்க கொஞ்சம் சமப்பட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த திருமந்திர விஷயம் வரும்போது அப்ப எத்தனை தூரம் சுலபமா புரிய வைக்க முடியும் புரிய வைக்கிறேன், ஒண்ணு கஷ்டம் இல்லை. எதுக்கு சுலபம்? இப்ப அதே போல இங்க என்னது? ஸ்ரீ சப்தம் பட்டநாதோடையும் சேர்றது, அதே ஸ்ரீ சப்தம் பக்திசாரோடையும் சேர்றது, அதே ஸ்ரீ சப்தம் தனியாவும் இருக்கு. தனியா இருக்காச்சு ஆண்டாள், பட்டநாதோட சேரும் போது பட்டநாதுடைய செல்வமான ஆண்டான்னு அர்த்தம். அது இவர் ஸ்ரீ பக்திசாரம் வந்து என்ன சுவாமி ஸ்ரீ சப்தத்தை சேர்ந்தா என்ன சொன்னா இந்த திருமேஷி ஆழ்வாருக்கு ஏற்றம் இருக்கான். ஏற்றம் தோற்ற ஸ்ரீ சப்தத்தை என்ன திருத்தந்திரத்துல பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? பகவானே உன் திருவடி தாமரைகளை பெறுவதற்கு அரியதான பக்தி அத தேவையில் தான் அடியனுக்கு கொடுக்கணும். அந்த பக்தியை பிரார்த்தித்து பெற்றபடியாலே பக்தியாலே பூர்ணர். பக்திய அதனால இவருக்கு என்ன பேருனா பக்திசாரன்னு பேரு. பக்தியில அத்தனை பூர்ணத்துவம் பூர்ணனா இருக்கிறபடியாலே இவருக்கு பக்திசாரன்னு பேரு. இந்த பேரு யாரு கொடுத்தா தெரியுமா? நாம எனக்கும் இல்ல சும்மா ராமானுஜர் கொடுத்திருப்பாரோ, இல்ல நாதமுனிகள் கொடுத்திருப்பாரோ, இல்ல மணவாளன் கொடுத்திருப்பாரோ, அல்ல வேதாந்த தேசிகர் கொடுத்தாருன்னா சிவபெருமான் கொடுத்திருக்காரு இந்த பேரு. என்னமா சுவாமி அவர் ஏதோ வந்து இவருக்கு இருக்கன்னா சிவபெருமான் கொடுத்த பேரு பக்திசாரன்னு பேரு, விஷ்ணு பக்திசாரன்னு பேரு கொடுத்திருக்காரு. அது மருவி பக்திசாரன்னு பேர் வந்து என்னமா கொடுத்திருக்காருன்னா பார்வதியும் பரமசிவனாரும் ரெண்டு பேரும் மேல போயிட்டு இருக்கா. பார்வதியும் பரமசிவனும் நன்னா மேல போயிட்டு இருக்கா, ஆகாசத்தை போயிட்டு இருக்கா, ரிஷப வாகனத்தை போயிட்டே இருக்கச்சு அவர் இப்படி கீழே பார்த்தது இந்த திருமேஷி ஆழ்வார் வந்து உட்கார்ந்துட்டு எத்தையோ தச்சுட்டு இருக்கார். கிழிஞ்ச துணி
பழைய துணி. அந்த பழைய துணி தச்சுட்டு இருக்காரு. தச்சுட்டு இருக்கே இவர் மகா யோகி இல்லையா, யோகியானபடியில அங்கிருந்து இறங்கினார். இறங்கி இவருக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணிட்டு போகும். யாருக்கு? திருமேஷி ஆழ்வாருக்கு. யார் நினைக்கிறது? சிவபெருமான் நினைக்கிறாரு இவருக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணிட்டு போகும்னு. பார்வதி சொல்ற, எனக்கு அவர் நன்னாத்தான் இருக்காரு, நீ ஏன் வம்பு பண்ணிருந்தா? இல்லடி, அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார். இறங்கின உடனே அவர் கிட்டக்கு வந்து நின்றார். இப்ப நம்ம பக்கத்துல யாரோ பெரிய ஜியா சுவாமியோ யாராவது வந்து நின்னா வச்சுக்க, உடனே வீட்டு சேவிக்கணும் இல்ல ஏதாவது பண்ண அவர் கணிச்சிக்கவே இல்லை. கணிச்சிக்கவே இல்லை. இவர் அவரை பார்த்துட்டு இருக்காரு. சிவபெருமான் திருமேஷி ஆழ்வார் பார்க்கிறார். இவர் குனிஞ்ச தலையோட நன்னா என்னமோ ரொம்ப உன்னிப்பா அதை தச்சுட்டு இருக்காரு. இதை கிழிஞ்ச துணியை தச்சுட்டு இருக்காரு, பழைய துணி அதை தச்சுட்டு இருக்காரு. தச்சுன்னு ஒண்ணு சிவபெருமானுக்கு கொஞ்சம் லைட்டா கோபம் வந்துட்டு, என்ன அவமரியாதைப்படுத்தினியும், நான் வந்திருக்கேன், முகத்தை தூக்கி கூட பார்க்கவே இல்லையே, அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்க, இல்லையே சுவாமி, உமக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே, நான் உன்னை அவமரியாதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, உம்மால எனக்கு அவமரியாதை பண்ணணும்னா எனக்கு என்ன போறது, ஒண்ணும் கிடையாது, அதனால நான் அவமரியாதை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, உம்முடைய காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க, என்னுடைய காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னார். உடனே கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு, அப்பனா ஏதாவது வரம் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஏதாவது வரம் கொடுக்கணுமே, ஏதாவது கொடுக்கணுமே, கேளுன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் வேண்டாமே, உம்மால வரம் கொடுத்து எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது, போல்டா அடிக்கிறார். அதனாலதான் இவருக்கு உரையிலிடாதவர்னு வேறு திருமேஷி ஆழ்வாருக்கு. திருமேஷி ஆழ்வார்க்கு உரையிலிடாதவர் அப்படின்னா கத்திய உரையில வைக்க மாட்டாராம். இந்த பேர் திருமங்கை ஆழ்வார் கொடுத்தா நல்லா இருக்குமே, ஏன்னா அவர் தான் கத்தி வச்சுட்டு இருக்காரு. வாழ்வீசம் பரகாலன் அப்படின்னு அவருக்கு பேரு. இவருக்கு உரைக்கும் இவருக்கு சம்பந்தம், இவரு யோகி, இவருக்கு இதுக்கு சம்பந்தம் இங்க உரையிலிடாதவர்னா கத்தி எதுன்னா நாக்கென்ற கத்தி. அந்த நாக்கென்ற கத்தி உரையில் விடாதவர். அந்த உரையிடாம நாக்க வைத்துக் கொண்டு திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு, திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. அந்த திரு யாரு இல்லையோ ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயப்பதி தான் முழுமுதற் கடவுள். அது ஸ்ரீயப்பதி இல்லை யார் இல்லையோ அவன் தேவர்களே தேவரே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட நாக்கு வச்சுட்டு இருக்கார். வச்சுட்டு இருக்க முடியாத உமக்கனுக்கு சம்பந்தம் கிடையாது எல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனா நிர்பந்தப்படுத்தினார் சிவகுமார், எத்தியா வாங்கிட்டான், சொல்லு அப்படின்னாரு. சரி, ஒரு ஒவ்வொன்னா கேட்கிறார். என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு பிராணம் போகிறது, அதை நாளைக்கு போற மாதிரி பண்ணலாமே அப்படின்னாரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதுக்குன்னு தனியா ஒருத்தருக்கு அவர் தான் பண்ண முடியும், நான் பண்ண முடியாதுன்னு. இந்த மாதிரி 4-5 கேட்டார்னா எப்படி கேட்டா தெரியுமா, அவருடைய சக்திக்கு மீறினது எதுவோ அதை கேட்டு இருக்காரு. அவர் சக்திக்கு மீறினது எதுவோ அது அத்தனையும் கேட்டு இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது கேட்டா பரவாயில்ல, அவர்கிட்ட ஏதோ ஆதிசேஷன் பாம்பு இருக்கு அது கேட்டாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட எது என்ன இது இந்த மரபரி மாந்தோல் இருக்கு அது கேட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கேட்காம இல்லாத அவரால் கொடுக்க முடியாத ஒண்ணு கேட்டோன்னே இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை 4-5 இல்லை இல்லைன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அடுத்தது இவர் கேட்கிறாரு, சரி இதையாவது நீ கொடுப்பியாரு, என்ன வேணும் சொல்லி இப்ப கொடுத்துடுறாரு. இந்த ஊசி குத்தின்னு இருக்கேன், ஊசி பின்னாடியே இந்த நூல் வரும்படியா பண்ணுவியான்னு கேட்டார். இது குத்தல். என்ன குத்தல்னா, நாம ஊசி கோத்துட்டோம், அதோட காதுல கோத்துட்டோம், ஊசியுடைய அது காதுல கோத்ததுக்கு அப்புறம் அந்த நூலை பிரார்த்திக்கிறவன் இதோட வாயம் பிரார்த்திக்கணும் அவசியம் தன்னடையே வந்துடும். தன்னடையே வரக்கூடிய அந்த நூலை பார்த்து இது வருமானு கேட்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம், இவரை குத்தராருன்னு அர்த்தம். கோபம் வந்து யாருக்கு? சிவபெருமானுக்கு அபாரமான கோபம். கோபம் வந்து உடனே என்னமா நீ இந்த மாதிரி என்ன அவமான மரியாதை பண்ணினேன், தன்னுடைய நெத்திக்கண்ணை திறந்துட்டார். இதெல்லாம் நடந்த சரித்திரங்கள். திறந்த உடனே இவருக்கு திருமேஷி ஆழ்வாருக்கு தன்னுடைய திருவள்ளுவ கண்ணு இருக்கு. நீங்க இன்னைக்கும் திருமழிசை ஜெகநாத பெருமாள் ஆச்சரியமான திவ்யதேசம், உலகம் மடிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தம் மாநீர் மடிசையே வைத்தெடுத்த பக்கம் படிதுன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த திருமழிசை திவ்யதேசமே மற்ற உலகத்துல அத்தனையும் ஒரு தராச தட்டுல வச்சாச்சுன்னா திருமழிசை ஒரு தனித்தட்டா இருக்குமா. அத்தனை வைபவம் திருமழிசை திவ்யக்ஷேத்திரத்துக்கு. அந்த திவ்யக்ஷேத்திரத்தை அவதாரம் பண்ணார் சுவாமி திருமழிசை ஆழ்வார். அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வாருக்கு இது சொல்ல வந்தேன்னா, அங்க ஒரு காலில் திருவடி இருக்கு, திருவடியில கண்ணு இருக்கு, இங்க போனா தெரிவிக்கலாம். மூலவற்ற போன அங்க போய் கேட்டாருன்னா அந்த அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் நகர்த்தி சேவை பண்ணி வச்சு அர்ச்சக சுவாமி அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். பிரார்த்தித்தோம்னா அவர் சேவை பண்ணியிருப்பார். அப்படின்னா அது ஒரு சக்கரம் சூட்டிய அம்சம், சக்கராம்சம் தெரிவிக்கிற அப்படி சக்கரத்தின் அம்சமா இருக்கிறபடியாலே அதை பிரார்த்திக்கணும்.
உடனே என்ன பண்ணாரா, இவர் காலில் இருக்க கண்ணை திறந்துட்டார். அது ஒரு உடுத்தி, இது ஒரு உடுத்தி பெருசா இருந்ததுக்கு எல்லாரும் பாக்குறா, இந்த மாதிரி இந்த லோகமே அழிஞ்சிடும் போல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. யுத்தம் 2 பேரும் பெரிய யுத்தமா நடந்துருக்கச்சே. அப்ப நான் ஒரு பேர் சமாதானம் பண்ண, மேற்கொண்டு சமாதானமாயி அதுக்கப்புறம் அப்ப பேர் கொடுக்கிறார் யாரு, சிவபெருமான். விஷ்ணு பக்தி சார. எத்தனை பக்தி உமக்கு, எத்தனை பக்தி! அந்த பகவானை தவிர யார்ட்டையும் ஒருத்தையும் பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கியே, எத்தனை பக்தி! வித்து பக்தி சாரன். அது மருவினேச்ச பக்தி சாரன் ஆயிட்டு, அது மருவி பக்தி சாரன் ஆயிட்டுலையா. விஷ்ணு பக்தியிலேயே சாரமானவர் விக்தி பக்தி சாரர் அப்படின்னு சொல்லியா. அப்படிப்பட்டவன் பொன்னிவர் மேனி பொன்னுசூ அரங்கமேய சூழ வண்ணமாய செயல்னு திருவிருத்தத்துல வாசனம். அப்படி பக்தி சாரன் தெரிவிக்கிற 119 120 வாசனங்கள் திருச்சந்த வருது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்படிப்பட்ட இறுதியாக பூவண்ணமாயன் செயல். அப்படிப்பட்ட இந்த காவிரியிலே சூழ்ந்து இருக்கக்கூடிய அரங்க நகர் நம்பெருமானே அவன்கிட்ட பக்தியை காட்டினார் இல்லையா. அதனால இவர் ஏன்னா அந்தர்யாமித்துவத்துல இவருக்கு பிரேமம். யாருக்கு? திருமேசி ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்ட பெரும் இப்ப பிரமேசி ஆழ்ந்த பக்தி சாரம் முடிஞ்சிட்டு. ஆக பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார. அடுத்தது குலசேகரர். ரொம்ப சௌரியம் சப்தமே குலசேகரன் வந்துடும். குலசேகரர் அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே. எக்ஸலண்டான சப்தம் இது. மறுபடியும் சொல்லுங்க. அரசமந்தான், இது பெருமாள் திருமொழியில் வருது. அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என். இவர் ஒரு ராஜா. ராஜா என்ன சொல்றாருன்னா, நான் ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? எனக்கு மகுடம் வேணும்னா அரசமந்தான் அடிசூடும் அரசு. அரசமந்தான் அடிசூடும் அரசு யாருன்னா ராமன். ராமனுடைய திருவடி என்கிற மகுடம் இருக்கு இல்லையா, அந்த மகுடத்தை என்னுடைய சிரத்துல வச்சாச்சுன்னா நான் ராஜான்ற. அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார் அரங்கரணி ரங்கயாத்ரா தினே தினே சரசம் சிவசாம் வந்து ராஜானாம் குலசேகரம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட ரங்கயா நித்தியம் நித்தியம் ரங்கயாத்திரா போனும் 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 தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட ஆழ்வார் திருவடித்தாவனையே தனிப்பெரும் பித்தன். இவருக்கு தன்னையே பித்தன்னு சொல்லிக்கிறார். பெருமாள் திருவிடைய பைத்தியம் பிடிச்சவர். பெருமாள் திருவிடைய யாரோ அவன் ஒருத்தன் நல்ல புத்தியோடு இருப்பான்னா, பெருமாள் யாருக்கெல்லாம் பித்தி இல்லையோ அவாதான் உண்மையான பைத்தியம். யாருக்கெல்லாம் பெருமாள்கிட்ட பித்தி இருக்கோ அவெல்லாம் உண்மையான ஞானத்தோடு இருக்கான்னு அர்த்தமா. இது குலசேகர படி இதான் உண்மை. பெருமாளத்துல பைத்தியம் பிடிச்சிட. பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமை ராமானுஜன் நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமையான பொன்னரங்கன்னா பைத்தியம் பிடிக்குமா பார்க்கலாம் ராமானுஜருக்கு. அதுதான் பக்தி. அப்படிப்பட்ட பக்தினா அவர் தான் தெரியவா இருக்கான்னு. ஆனா இங்கெல்லாம் இவருக்கு அவன் பைத்தியமே பிடிக்கலன்னா இப்ப இவருக்கு நல்ல புத்தி இல்லையேன்னு அர்த்தம். இது தெரிவிக்கிறது யாரு? குலசேகரார் தெரிவிக்கிறார். இவர் தான் கடைசி பதிகம் அங்க நெடுமதில் சூழ் அயோத்தி என்னன்னு ஒரு பதிகம். இந்த திருநகர் திருச்சித்திரக்கூடம் அந்த திவ்யதேசத்துக்கு ராமாயணத்தை பூர்த்தியா தெரிவிக்கிறார். அன்று சராசரங்களை வைகுண்டத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோல் 4 தோழ இன்புறுதும் உயப்பண்ட வீயம்னு ராமனுடைய அவதாரத்துல எங்கிருந்து அவதாரம் பண்ணதிலிருந்து ஸ்ரீவைகுண்ட போற பரியந்தம் பூர்த்தியா நன்ன திருச்சித்திரக்கூட கோவிந்தராஜ பெருமாள் அந்த கோவிந்தர பெருமாள் சேவித்து ராமாயண கதை முழுதும் பாடியிருக்கார். அப்ப பகவான் ராமனந்தோட சரித்திரத்தை பூர்ணமா கேட்கிறாருனோ ராமாயணத்தை தாராளமா அந்த பதிகத்துல பருகலாம். பருகி 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 பண்ணா பண்ணோம். அப்படி இது பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணம் கொடுத்திருக்காரு. அதுல நிறைய பாசுரங்கள் என்ன இந்த குலசேகராவுடைய பாசுரம் தான். ராம பக்தி இருக்கிற குலசேகரன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப கண்டு பருகுவோம் தெரிவிக்கிற கோவிந்தராஜ் சேவித்தாலே அது பூர்த்தி அந்த நிலைக்கு வருதான். அப்படிப்பட்ட இதை தவிர மற்றொன்னு மதிக்க மாட்டேன். ஏன்னா அவன் திருவடியோட மற்றொன்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆக குலசேகராழ்வார் பார்த்துட்டோம். விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் யோகி வாகான் பௌதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகர். யோகிவாகர் யார் சுவாமி? திருப்பானாழ்வார். முனிவாகனர் யோகிவாகர் அப்படின்னு. அப்ப லோகசாரங்க முனிவராலே என்ன பண்ணாரு? நன்ன வாகனமாக கொண்டவர். என்னமோ இவரு காவேரி தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி கொள்ளடம் தென்திருக்காவேரி இந்த
அந்த தென்திருக்காவையுடைய கரை பகுதி தான் உறையூர். நிஷிலாபுரின்னு பேரு உறையூர். அந்த உறையூர்ல தான் யாருது? திருப்பானாழ்வாருடைய அவதாரம். அந்த திருப்பானாழ்வார் அங்கிருந்து என்னுடைய கால் அந்த ஸ்ரீரங்கத்து திவ்ய படப்படாது, நான் நீச்சன். இவர் பஞ்சமகுலம் பாணர் குலம்னு பேரு. அந்த பாணர் குலத்தை நம்பாடுவானும் பாணர் குலம் தான், இவரும் பாணர் குலம் தான். பாணர் குலம் நல்லா பாட்டு பாடுவான். நம்பாடுவான் அந்த பேரை யார் கொடுத்தாரு? பெருமாள் தான் கொடுத்திருக்காரு. அவருக்கு பேரே நம்பாடுவான்னு பேரை கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால அந்த பாணர் கொடுத்த பிள்ளைகளை வீணையை வச்சுட்டு வீணையும் கையுமான அந்தரங்கரை இது எடுத்திருக்காரு. யார் தெரியுமா? ஆச்சாரியக்கா எடுத்திருக்காரு. அப்படி வீணையை வச்சுட்டு அப்படியே உருகி 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 காட்டவே கண்ட பாத கமலம் நல் ஆடை உந்தி தேட்டரு உதரபந்தம் திருவார்பு கண்டம் செவ்வாய் இத்தனையும் சேவிக்கவே இல்லை. இதெல்லாம் சேவிச்சு பிரத்யட்சமா வந்து அந்த திருமார்பு என்ன, திருக்கண்டம் என்ன, திருவாய் என்ன, அரைச்சி வந்த ஆடை என்ன, உந்தி என்ன, திருவடி என்ன, இதெல்லாம் சேவிச்சாருன்னா அந்த லோகசாரங்க மகாமுனிய தோல்ல வைத்து கொண்டு போயிட்டு இருக்கார். அப்பவே செலவு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் உள்ள போய் இனபா சேவிச்சார். என் நமுதிரை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. இதுதான் இதோடு முடிச்சிட்டாரு. 10 பாட்டு, பெருசா ஒண்ணும் கிடையாது. 10 பாட்டிலேயே பகவான் திருவடி அடைஞ்சிட்டார். என்ன அத்தனை வைபவம். ஏன்னா இவர் தான் என்ன பண்ணாரு? இவருக்கு உண்டான நிலை என்னன்னா, லோகசாரங்க மகாமணி இவர் மேல என்னன்னா, இவர் பஞ்சம குலமாச்சு, இவர் பக்கத்துல வந்து இருக்காரு, நம்ம தீர்த்தம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லி பார்த்தார். இவர் என்னமோ இவருடைய ஆனந்தத்துல பக்தி பாரவசியத்தாலே அந்த கபீராகானம் பண்ணி கொண்டு ஆனந்தமா அந்த ரங்கநாதன் பாடிட்டு இருக்கார். இவர் நகரல கல்லெடுத்து வச்சுட்டார். ரத்தம் வந்துட்டு பெருமாட்டை தீர்த்த எடுத்து பெருமாட்டு போனா கதவை திறக்க மாட்டேன்ட்டார். திறக்க மாட்டேன். அவர் ஐஷன் வாடினார். வரலன்னா என்ன பண்றது? தூக்கிட்டு வாடிட்டார். அதுதான் முனிவாகனர்னு பேரு. முனிவாகனம் லோகசாரங்கு முனிவாகனம். முனிவாகன போகம் அமரநாதிபிரானுக்கு வேதாந்தேஸ்வர வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்துக்கு முனிவாகன போகம்னு பேரு. 4000 அதுக்கு ஒண்ணுதான் பண்ணியிருக்காரு, மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கே முனிவாகன போகம்ன்றது. அப்ப என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமல் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட திருவேங்கநாதரை கண்ட கண்கள் வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது திருப்பானாழ்வார் என்னது யோகிவாகர். அடுத்து பக்தாங்கிரேணு. பக்தாங்கிரேணு பக்தர்களுடைய அடிப்படை, தொண்டர் அடிப்பொடி. பக்தாங்கிரேணு தொண்டர் அடிப்படை. அரங்கநாதன் அடிமைத்திரத்தில் எல்லையாக இருப்பவர். இவருக்குதான் பதிவிரத ஆழ்வார்னு பேர். அது என்ன சொல்ல, மற்றவெல்லாம் பதிவிரத்தை கிடையாதுன்னா இவர் ஒருத்தர் தான் பாடிக்கிறார். இவர் ஒருத்தர் தான் பாடிக்கிறார், யாரையும் பாடல. அதனால்தான் திருவேங்கடமுடியானுக்கு பதின்மர் பாடும் பெருமான்னு பேர் கிடையாது. இந்த அரையர் சுவாமி ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ இவர் சோழியம் கெடுத்துட்டாரு. இவருக்கு சோழியாருன்னு பேர். குடுமி வந்து இப்படி முன்னாடி முன்குடுமி இருக்கும் வாழ்க்கலாம். அந்த முன்குடு இன்னைக்கு சில சுவாமிகளா இருக்கா. அப்ப சோழியார் பேரு. சோழியார் கெடுத்துட்டாருன்னு சொல்லுவார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அரங்கனை பாடும் பாயால் குரங்கவை பாடும் அப்படின்னு கிடையாது. சில பேர் சொல்லிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இவர் ரங்கநாதன் மட்டும்தான் மங்களாசாசனம். திருப்பள்ளி அடிச்சு என்ன, அதே போல திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருமாலை இவருக்கு என்னன்னா, ஏதோ ஒரு தாசி கிட்ட என்னன்னோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பெருமாள் பார்த்தார், இவர் இப்படி இருந்தா பிரயோஜனம் இல்லை, என்ன ஏதோ ஒரு சூஷ்மம் பண்ணி தன்னிடத்தை ஈழ்த்துண்டார். ஈழ்த்துண்டு காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலை துடிதரு கொண்டோ நமந்தவன் தவறுகள் மீது மூல குண்டு வைந்த முதல்வா நின்னாமங்கட்ட ஆவலில் புலம கண்டாய். அப்ப அந்த யமனுடைய சிரசனை என்னுடைய காலை வைப்பேனர். காவலில் புலனை வைத்து எதிரானா நின் நாமங்கட்டபடியாரே அரங்கநாதன் அப்படின்னு அரங்கநாதன் ஒரு வாய்ச்சொல் சொன்ன உடனே, அது மட்டும் இல்ல பக்தாங்கிரேன்னு ஒரு சப்தமே இருக்கு இல்லையா? இவருக்கு விப்ரநாராயணன் பேரு. அநேகம் இந்த பேர் நிறைய பேருக்கு தெரியாது. தொண்டடைப்படியாழ்வார் இயற்பேர் என்ன? நல்ல சம்பிரதாயத்துல நிறைய பேர் இருக்காரணும். அவர்கிட்ட போய் கேட்டால்னா ஒரு நிமிஷம் யோசிப்பான். தெரியும் என்ன பேரு இயற்பெயர், என்ன பேரு விப்ரநாராயணன் டக்குன்னு வராது. அந்த அளவுக்கு பிரசித்தம் பண்ணிட்டாரு. தன்னுடைய இயற்பெயர் தனக்கு தேவையில்லை. என்ன வேணும்? அது என்ன நாராயணன்? இந்த பக்தருடைய திருவடி துகள் நான் பக்தாங்கிரேணு அந்த தொண்டரடி பொடின்னு தெரிவிக்கிற இல்லையா? அதை தெரிவிக்க. அது மட்டும் இல்ல, இது விட்ட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இத்தனை தூரம் தொண்டரடிப்படியாவா இருந்தார் இல்லையா? திருப்பள்ளி வச்சு இவர் பாடினார். அதுக்கு பலன் யாரு கொடுத்தாருன்னா திருப்பானாழ்வார் கொடுத்தார். பாடினது திருப்பள்ளி வச்சு இவர், அதுக்கு பலன் யாரு கொடுத்தாரு? திருப்பான. என்ன சுவாமி இவருக்கு
தலைவலி, அடியே மாத்திரை சாப்பிட்டேன், அவர் தலைவலி போயிடுது. போகுமா அப்படிதான் இருக்குது. அது என்ன சுவாமி கதிரவன் பாசனம் திருப்பள்ளி வச்சு அது கடைசியில கடைசி பாசனம் கடிமலர் கமலங்கள் மறந்தனையவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியிடையார் சுருகுடல் திறந்துதறி துகுலிருத்தேன சுருகுடல் அரங்க தொடையத்து துறவமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோர் தொண்டரடி பொடியென்னும் அடியனை அலியன் எண்டருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தார்களே. உன் அடியார்க்கு ஆட்படுத்து, உனக்காட்படுத்தாதே, உன் அடியார்க்கு ஆட்படுத்து பிரார்த்தித்தார் யாரு? தொண்டரபடியாழ்வார். அந்த பிரார்த்தித்ததை அது கடாட்சத்தை யாருக்கு கொடுத்தான்னா திருப்பாளர் கொடுத்தார். எங்க கொடுத்தார் சுவாமி? அமரநாதிபிரான் அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன். என்ன பாத்துங்க, அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன். இது என்னவா சுவாமி, இவர் மாத்திரை சாப்பிட்டா அவருக்கு குணமா இருந்தா? அதுதான், அதனால்தான் ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள். பேசிட்டே பேசும். ஏன்னா இவர் பிரார்த்தனை பண்ணார், உன் அடியார் காட்படுத்தாரு தொன்றபடி ஆழ்வார் பிரார்த்தனை வச்சுட்டார். அந்த பிரார்த்தனை நிறைவேறியது யாரு இருக்குன்னா திருப்பாண்டவர்கிட்ட. அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விவரன். இன்னொருத்தர் போகலையே, இவருக்கு ஜுரம் வந்தா இவர் சாப்பிடணும், மருந்து இவர் சாப்பிட்டா அவர் சாப்பிட்டார், ஜுரம் சரியா போயிடுது. இது தாயார் சாப்பிட்டா குழந்தைக்கு சரியா போயிடும், அது வேற, ஏன்னா பால் குணமா போறது. ஆனா இங்க அப்படி இல்லை, இவர் சாப்பிட்டா போறதுன்னா போறது எதனால போறதுன்னா, இப்ப நான் சக்கரை சொன்னா உங்களுக்கு இனிப்பா இருக்குமா? கிடையாது, எனக்கு தான் இனிப்பா. ஆனா இருக்குன்னு தவிர தொண்டபடியார் பிரார்த்திக்கிறார், பெருமாள் திருப்பான அவருக்கு பண்ணிட்டார். இது அதனால்தான் ஆழ்வாடு ஒரு சிந்தை உடையவர்கள். ஏக கண்டம், 10 திருமேனி, கண்டம் ஒண்ணுதான். கண்டம் ஒண்ணுதான்னா கருத்து ஒண்ணுன்னு அர்த்தம். நிறைய ஆத்மாக்கள் உண்டு, ஒரே கருத்து. இவ என்ன பேசினா அவ அதான் பேசுவார், அவ என்ன பேசினா அதான் பேசுவார். இது இருந்து மாற்று கருத்து இருக்கா? சில சம்பிரதாயம் இருக்கு. இந்த ஆச்சாரம் ஒண்ணு சொல்லுவார், அது கீழ் ஆச்சாரம். அவர் அந்த காலத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார், சுவாமி கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படி மாத்தினார். பௌத்த மதமே இதுதான். பௌத்த மதம் 4 ஆச்சாரியர்கள் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திட்டே வர. மேல பார்க்க போறோம். முதல் சீயப்பதிப்படி, 2ஆம் சீயப்பதிப்படி, 3ஆம் சீயப்பதி ஆச்சரியமா இருக்கிறார். 17 மதங்களை நம்பில கண்டிக்கிறார். அதெல்லாம் பார்க்க போறோம். பார்க்க போறோம்னு சொன்னா எப்பன்னு தெரியாது. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப கருத்து ஒண்ணு, கண்டம் என்ன, கருத்து ஒண்ணு, கண்டம் ஒண்ணு. ஆனா 12 ஆழ்வார்கள். அதெல்லாம் பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் பயந்தோம் ஒரே கருத்து தான். அதனால்தான் ஆழ்வார் இந்த ஆழ்வார் ஒரு ஆழ்வார் பிரார்த்தனைய மற்றொரு ஆழ்வாருக்கு பூர்த்தி பண்றாருன்னா என்ன சுவாமி? இல்ல சுவாமி, அதான் ஜீவாத்மா இயற்கையான சுருவம் என்ன, சேஷத்துடைய சுருவம். அப்ப பாகவதற்கு சேஷத்துடைய இருந்தன, அப்படிப்பட்ட சேஷத்துடைய இருந்த என்ன, அதுதான் எல்லை நிலை. அது யாரு கொண்டு? தொடர்படியாளர் கொண்டு. அந்த அதுதான் தெரியுது. அதான் சுரூப யாதா சுரூபம் பகவானு கடமை, சுரூப யாதாத்மம் பாகவதர்கள் கடமை, ஆச்சாரன் கடமை. இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அறிந்து தேடி தேடி யான் என தாவியுள்ளே நிறைந்த ஞான மூர்த்தியாய நின்மனமாக வைத்து. அறிந்து அறிந்து தேடி தேடின. அறிதல் வேறு, தேறுதல் வேறு. அறிதல்னா என்ன, தேறுதல்னா என்னன்னா, நேரெடுத்த வாரியா தெரிஞ்சுண்டா அதுக்கு அறிதல்னு பேரு, ஆழ்ந்து தெரிந்து கொண்டா அதுக்கு தேறுதல்னு பேரு. நன்கு தேர்ச்சி பெற்றார் சுவாமி, நன்கு தேர்ச்சி பெற்றான்னு சொல்றோமோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு நான் அடிமைன்னு சொன்னா அறிதல்னு பேரு, பாகவதாளுக்கு நான் அடிமைன்னு சொன்னா தேறுதல்னு பேரு. அப்ப அதனால்தான் அறிதலை காட்டிலும் தேறுதலுக்கு ஏற்றம். அப்ப பகவானுக்கு அடிமை என்று சொன்னதை காட்டிலும் பாகவதாளுக்கு அடிமை என்றுதான் தேறுதல் நிலை, அதுக்குதான் ஏற்றம் அதிகம். அப்படிப்பட்ட நிலையில்தான் தொண்டரடி பொடியாழ்வார் இவரே சொல்லுகிறார். துவல தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் வளவெழும் தவளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமானை துவல தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய பொன் கவிதையிலும் எம்பிரார் கினியவாருன்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அப்ப இத்தனை தூரம் அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? தான் தான் தான்னா தொண்டர் 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 சண்டன் ஜடகோபன். அந்த மாதிரி இவரும் தொண்டர் அடிப்படி தெரிவிக்கிறார். ஆக இப்ப எது பார்த்தோம், பெரியாழ்வார் தொண்டர்படி ஆழ்வார் இருவருமே புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். சாமான் பெரியாழ்வாரும் தொண்டர்படி புஷ்ப கைங்கரியம், தொண்டர்படியார் அவர் துளசி கைங்கரியம், துளசியோடு புஷ்பத்தையும் சேர்த்திருக்காரு. 2 பேரும் புஷ்ப கைங்கரியம். அதுதான் துவல தொண்டாய துளசி, துளவ தொண்டாய துளசி, துளசி மாலையை கொண்டு நல்ல தொண்டு புரிந்தார். துளவ தொண்டாய தொல்சீர்னர். அப்பனா
நல்ல தொண்டு புரிந்த சீர்னர். தொண்டு புரிந்த பக்தர்களின் ஸ்ரீபாத ரேணு, ஸ்ரீபாத தூளி, அதுதான் தனக்கு பெரிய பெயர் வச்சிருந்தாரியா. அப்படிப்படவே அப்ப அப்படி துளவ தொண்டாய துளசி தொண்டரடி பொருள் என்கிற சொல்லதான் வச்சிருக்கு. அதனால்தான் ஸ்ரீரங்கத்துல எந்த கைங்கரியம் பண்றதுனாலும் அந்தந்த கைங்கரிய பரலுடைய பேர் இருக்குமோ. இவருக்கு கேசவன் பேர் இருக்கலாம், அவருக்கு மாதவன் பேர் இருக்கலாம், இவருக்கு பார்சாதின் பேர் இருக்கலாம். அந்த பேரை வச்சு கூட மாட்டார். திருக்கோமண்டலம், ஏல்யம் பிடித்தேல், சுந்தரபாண்டியம் பிரித்தேல், அதே திருக்கோமன், திருக்கரக கையேல் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவார் சுவாமி. அந்த திருக்கரக புஷ்பமோ கண்ணாடியோ கலசப்பானையோ இதெல்லாம் கொண்டு வரணும். எழுந்தூர்ல பண்ணணும் சுவாமி. அந்த கண்ணாடி பிடிச்சிட்டு இருக்காரு, அவரை சொல்லு, அவர் பேர் இருக்கு சுவாமி, மாதவன் பேரு, அப்ப மாதவன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். திருக்கரக கையேல், சுந்தரபாண்டியம் பிடித்தேல், ஏல்யம் பிடித்தேல், திருக்கோமண்டலம் சொல்றான்னா அப்பனா அந்த கைங்கரியத்தை வெச்சே சொல்றானோ. அதே போல இங்க என்னன்னு பக்தாங்கிரேனு, பக்தர்களுடைய அடிப்பொடி, பக்தாங்கிரேனு சொல்றா இல்லையா. அதனால அதே போலதான் இங்கே சொல்றாரு. இது இந்தா சுவாமின்னா ஆண்டாலே தெரிவிக்கிறாரு. நாயகனார் என்ற வந்த கோபனையோ கோயில் காப்பானே. அது என்னமா சுவாமி கோயில் காப்பானே? கோயில் காப்பானு பேர் இருக்கா இல்லையா, ஜெய விஜயான்னு பேரு. ஒருவேளை ஆண்டாளுக்கு தெரியாதுன்னா நன்னாவே தெரியும். வேதம் அனைத்துக்கும் வித்து, திருப்பாவ சாமானியல வேதத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு இருக்கச்சே ஜெயன் விஜயன் நன்னாவே தெரியும். தெரிஞ்சுதரான். அப்ப நாயகனான் என்ற நந்தகோபனுடைய ஜெய விஜயாலே அப்படி சொல்லியிருக்கணுமோ. அப்படி சொல்லாம என்ன பண்ணா கோயில் காப்பானேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா கைங்கரியத்தை வைத்துக் கொண்டே அந்த கைங்கரிய வராளுக்கு பேர். அதே போல இவருக்கு என்ன தொடையத்த துலகமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடி பொடி என்னும் அடியனை. தொண்டரை பொடி ஆழ்வாருக்கு என்ன பெருமைன்னா தோளுக்கே பெருமை கொடுக்க கூடையோடு சில பேர்ல சில அடையாளம் இருக்கும். சுவாமி கைத்தடியோடு வருவார் அந்த சுவாமியாரு, அப்ப அதான் அது அடையாளம். நல்லா கடுகன் போட்டு இருப்பாரு அந்த சுவாமி வரலையான, அதுதான் அடையாளம். சில பேர் விசிறி வச்சுட்டு இருப்பாரு, விசிறி சுவாமி வந்தாராங்க, அதான் அடையாளம். தொண்டபடியாடு என்ன சுவாமி அடையாளம் தோல்ல கூட இருக்கும். இன்னைக்கும் அச்சா திருமையிலே கூடையோடு தான். அதான் தொடையத்து தொலவும் கூடையும் பொலிந்து தோன்றியதோர் தொண்டரடி பொடி என்னும் அடியன் அப்படின்னு தெரியுங்களா. தோளுக்கு பெரிய கூடையோடு இருக்கா இல்லையா, அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அதுதான் சுரூப நிரூபகம். அதுவே அவருக்கு அடையாளம் தெரியாது. ராமனுடைய தோளுக்கு பெருமையே சார்கம். ராமன் இந்த இடத்துல அப்படியே காப்பி போயிருக்குமா. ராமனுடைய தோல் இந்த சார்ங்கம் என்னும் வெள்ளாண்டாம் தன்னையும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த தோல்லாம் நல்லா காய்ச்சி போயிருக்குமோ. ராமனுக்கு தோலுக்கு சாரங்கம். கண்ணுடைய திருக்கைகளுக்கு எது சுவாமி பெருமை புல்லாங்குழை. கண்ணுடைய திருக்கைகளுக்கு எது பெருமை புல்லாங்குழை. அதே போல தொண்டபடியாளர் தோளுக்கு எது சொல்ல உயர்ந்த கூடை, துவல கூடை அப்படி கூட. அதனால்தான் கூடையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எழுந்தலை காட்டியா. ஆக பேர் பகவத் பிரசாதத்தாலே பெற்ற பகவத் சம்பந்தம் படைத்தவர். அதை திருமால சொல்வார். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கரம் என்றே. ஐயப்பாடு அழுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம். இதெல்லாம் திருமாலையில பாசனம். அந்த பாசனத்தில் என்ன தெரியாதுன்னா 16வது பாசனம் 17 பார்த்தீங்கன்னா பகவான் நன்னா பக்தி பெருகிட்டார். எனக்கு முதல்ல பக்தியே இல்லை, சந்தேகம் நிறைய இருந்தது. அந்த சந்தேகம் எப்படி போக்கிட்டேன்னா அந்த திருமேனி சேவிச்சேன். திருமேனியை சேவிச்சு உடனே சந்தேகம் போயிடுத்துனார். பெரிய பெருமாளை சேவிச்சா சந்தேகம் போகணும், நன்னாவே போகும், ஆச்சரியமா போகணும். அந்த திருமேனி சேவிச்சுனே எனக்கு சாஸ்திரத்தில் நினைத்த சந்தேகம் அத்தனையும் போயிடுத்துன்னு தெரிவிக்கிறாரியா. அந்த திருமேனி சேவி ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகும் ஒரு அறந்தவன். அப்படின்னா பெருமாளை சேவிச்சா சந்தேக முணுத்துக்கள் அனைத்தையும் போறது, பாபங்களும் போயிடுது. 1-2 பாபங்களும் போறது. அதுவும் புத்தி நன்னா தெளிவடைகிறது. தெளிவடைகிறதுனும் அப்படிப்பட்டது நடந்ததுன்னா தொன்றபடியாழ்வாருக்கு நடந்திருக்கு. துவல தொண்டாய துளசி தொண்டரடி பொடி சொல் இளைய பொன் கவிதையேனும் எம்பிரார் கிரிய மகரேந்திரன். அதுக்கப்புறம் கடைசியா பரகாலம். பரகாலம் யார் சுவாமி? மானவேல் பரகான் வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி. இதுதான் சுவாமி ராமானுஜ உடைவர் பண்ணது. ஆச்சரியமான தனியன். வாழி பரகாரன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியா நந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மாலவேன் தெரிவிக்கிறாடியா. இதுல ஆச்சரியமான ஒரு மணவாளனுடைய சீசுத்தூள் இருக்கு.
அவர் போய் அந்த திருமேனியை சேவிக்கிறார். இன்னைக்கு அர்ச்சா திருமேனியா இருக்கு இல்லையா, அந்த திருமேனியை சேவிச்ச உடனே அவர் அப்படியே வெள்ளமடை போல அவருடைய திருவாக்குல வந்துட்டே இருக்கு. அப்பவே பட்டோலை கொடுத்து அங்க இருக்கிற சிஷ்யாலாம் அனைத்த வேலும் தொடுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்றவாயம் உயர்ந்த மூக்கும் மறந்த முகமும் மறந்த விடியும் இருண்ட குழலும் சுருண்ட வலயமும் வடித்த காதும் மறந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் செறிந்த கழுத்தும் அகண்ட மார்பும் திரண்ட தோளும் நெறிந்த முதுகும் குவிந்த இடையும் அள்ளிக்கையிலும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் சாத்திய திருத்தண்டையும் சதுரான வீரக்கழலும் குந்தியிட்ட கணைக்காலம் குளிர வைத்த திருவடி மலரும் மறுவலர் தம் உடல் துரிய வாழ்வீசம் பரகாரன் மங்க மன்னரான வடிவே. இது சுவாமியோட ஸ்ரீசுக்தி, மணவாளமான ஸ்ரீசுக்தி. அசல் சேவிச்ச உடனே அப்படியே வெள்ளமடையா வந்தது. இன்னைக்கும் அந்த பாத்திரம் நீங்க சனியில போனா சேவிக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி அவருடைய திருமேனிவர் அர்ச்சா விக்கிரகம்னால பிரதான 3 திவ்ய தேசங்கள். ஸ்ரீபெரும்புதூர் அவருடைய விக்கிரகம் சேவிச்சுட்டே இருக்கலாம். என்ன சுவாமி சேவிக்கணும்? இல்லை எனக்குதிர் இல்லை எனக்கு அந்த திருமேனி வடுவடுக கொடுக்கறது. அதற்கு மேல ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சர் எத்தனை அழகு 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 கொட்டுறது, அத்தனை அழகு. பக்கத்துல இருக்காத சுவாமி ரங்கமண்டாரம் இருக்கு. அப்படிப்பட்ட அழகு அந்த ஆண்டாள் இருக்கக்கூடிய அழகு. அதற்கு மேற்கொண்டு திருமங்கை ஆழ்வார், அவருடைய அழகே ஒரு தனித்தட்டு. அந்த மரக்காவுடைய அழகு என்னன்றது அவசியமா நாளை இருக்கு. நாளைய சாயங்காலம் அவசியம் சேவிக்கலாம். ஆழ்வார் எந்திரமானாக்கிய துளேசனும் ஆச்சாரியன் திருடிலேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம்.